திருச்சிற்றம்பலம். நமது சிவ அன்பேசும் சேனலில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் நேர வணக்கம். இன்றைய சிறப்பு வணக்கம் வந்திருக்கும் விஜயராமன் ஐயாவை வருக வருக என்று வரவேற்கிறேன். ஐயா, தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி சர்க்குரு திருவருட்பிரகாச வள்ளலார் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். பராபரம் கோதகலம் அனாமயம் போதநிலை பகாநலம் வாதமறு சுகோதயம் பாதிதம்மில் நிராமயம் காரகம் அதிலாத சஞ்சீவிதம் நல் நிராசை கொண்டாருடைய நிகேதனம் சூதமுரல் வராத இன்பராயனை முனாளில் வந்தேயருளி மகாபலம் சேர அருள் விராவு செம்பாத நம ராமலிந்தார் மனதில் ராக சந்தோட நம இராமலிங்காய நம ராமலிங்காய நம ராமலிங்காய நம. திரு அருட்பிரகாச வள்ளல் சர்க்குருவே நமோ நம. சுத்த வடிவம் சுக வடிவாம் ஓங்கார நித்த வடிவம் நிறைந்தோங்கு சித்தனுமோர் ஞான வடிவம் இங்கே பெற்று எங்கெங்கும் தான விளையாட்டு ஏற்றுகின்றீரே ஞான விளையாட்டாடுகின்றீரே. திரு அருட்பிரகாச வள்ளலன் சர்க்குரு பெருமானே சரணம் சரணம் சரணம். ஆன்மநேய பெரியோர்களே, சான்றோர்களே, அருள் தாய்மார்களே, இந்த சிவ அன்பே சிவம் நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய பெரியோர்களே, இந்த சிவ அன்பே சிவம் என்ற டெலிகிராம் சேனலை சிறப்பாக நிர்வகித்து வரக்கூடிய நமது தயவு திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களே மற்றும் அனைத்து அன்பர்களே, அனைவர்களுக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு முத்தேக சித்தி. முத்தேக சித்தி என்றால் 3 தேக சித்தி என்று பொருள். பொதுவாக இப்போ பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு 3 தேகங்கள் இருக்கின்றன. புறத்தில் இருப்பது புற உடம்பாகிய உருவ உடம்பு தூல தேகம். அதற்குள்ளே சூக்கும தேகமாகிய உயிர் உணர்வு அறிவாகிய நிலை, இது சூக்கும தேகம் என்று சொல்லப்படும். அருவுருவ தேகம் என்று சொல்லப்படும். இதற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது அருவ தேகம். அதுதான் மனிதனுடைய சிறுநடுத்தலத்தில் ஒரு அணு அளவில் இருந்து இயங்கி கொண்டு இருக்கிறது. அந்த அருவ தேகம்தான் ஆன்ம தேகம் என்று சொல்லப்படும். அந்த அருவ தேகம் காரண தேகம் என்றும் சொல்லப்படும். இப்படி 3 தேகங்களைத்தான் ஒவ்வொரு மனிதனும் பெற்று இருக்கின்றான். ஆனால் சாதாரணமாக புற மலஜலம் சேர்ந்த இந்த சாதாரண உடம்பை வைத்து கொண்டு இதில் இருக்கக்கூடிய சாதாரண உயிர் உணர்வு நிலையிலே இருந்துதான் மனிதன் பிழைத்து கொண்டு இருக்கின்றான். அவன் இந்த தூள உடம்புக்கும் அந்த உயிர் உணர்வு உடம்புக்கும் காரணமாக இருக்கக்கூடிய ஆன்ம உடம்பை அவன் தெரிந்து கொள்ளவில்லை. அதை பற்றி எடுத்து சொல்பவர்கள் இப்பொழுது அதிகமாக எங்கும் காணவில்லை. அப்படி 3 தேகத்தை மனிதன் பெற்று இருக்கிறான். 3 தேகத்தையும் பெற்றிருந்தாலும் பெரும்பாலும் தூள தேக புலன்கள் இருக்கக்கூடிய இந்த புற உடம்பு வாழ்க்கையிலே தான் பிழைத்து கொண்டு இருக்கின்றான். இதிலே தான் பெரிய பெரிய சாதனைகள்லாம் செய்கிறான். அதை செய்து விட்டோம், இதை செய்து விட்டோம் என்று சொல்கிறான். ஆனால் ஒரு நோயை கூட அவனால் தீர்க்க முடியவில்லை. நோய் வராமல் தடுத்து கொண்டு வாழவும் தெரியவில்லை. ஆனால் ஆன்மீக உலகத்தில் இருக்கிறேன், விஞ்ஞானத்தில் சிறந்திருக்கிறேன், சந்திரனில் இறங்கி விட்டோம், செவ்வாயில் வாழப்போகிறோம், அப்படியெல்லாம் சொல்லிக் கொள்கின்றான். ஆனால் அவன் வாழ்க்கையில் படக்கூடிய துன்பங்களுக்கு அளவே கிடையாது. பயம், கவலை, நோய்பிணி தீமைகள், விபத்துக்கள், பேராபத்துக்கள், முடிவில் மரண வாதனையில் கிடந்து நோய்வாய்ப்பட்டு அல்லல் பட்டு மனிதன் தான் இன்றைக்கு ரொம்ப சிரமப்பட்டு இறந்து போயிட்டு இருக்கான். இதற்கிடையில் அவன் பெரிய பெரிய விஞ்ஞானிகளாகவும் பெரிய பெரிய மருத்துவர்களாகவும் பெரிய பெரிய அறிவியல் சாதனையாளர்களும் பெரிய பெரிய கிண்ண சாதனை செய்கின்றவர்களாகவும் நோபல் பரிசு பெறுகின்றவர்களாகவும் என்னென்னமோ இதெல்லாம் பெற்று அணு விஞ்ஞானத்திலும் சிறந்து
இப்படியெல்லாம் இருக்கின்றார்கள். என்ன இருந்தாலும் அவனுக்கு இந்த பயம், கவலை, நோய்பிணி, தீமைகள், விபத்துக்கள், பேராபத்துக்கள், இயற்கையினாலும் செயற்கையினாலும் வரக்கூடிய பேராபத்துக்கள், மரண வாதனை, இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு அவனுக்கு வழியே தெரியல. என்ன செய்யறதுன்னு தெரியாம விஞ்ஞான உலகமும் சரி, மெய்ஞான உலகமும் சரி, பக்தி உலகம், யோக உலகம், அந்த உலகம், இந்த எல்லா உலகமும் தவித்து கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையிலேதான், இப்படிப்பட்ட இன்றைய வாழ்க்கை சூழல் நிறைந்த நிலையிலேதான் நாம் முத்தேக சித்தி என்பதை பற்றி சிந்திக்கின்றோம். இந்த முத்தேக சித்தி எங்கே, எப்படி நமக்கு தெரிகிறது என்றால், சிதம்பரம் ராமலிங்கம் எனும் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் அவர்தான் இந்த முத்தேக சித்தியை பெற்றவராக திகழ்கின்றார். அவர் மூலமாகத்தான் இந்த 3 தேக சித்தியை பற்றி நாம் முழுமையாக சிந்திக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகையினால் இந்த முத்தேக சித்தி, மனிதன் இந்த உடம்பு கெட்டு போச்சுன்னா இறப்பு வந்து விடுகிறது. அப்புறம் உயிர் அடங்கி போயிடும். இவன் பெற்ற அனுபவம், கலை, அந்த திறமை, இந்த திறமை, எல்லா திறமை இருந்த இடம் தெரியாமல் போய் விடுகிறது. எதுவும் உனக்கு இவன் சம்பாதித்த சொத்துக்களோ, பொருள்களோ, வாழ்க்கை வசதிகளோ, பட்டம் பதவிகளோ, ராஜபோக வாழ்க்கையோ எதுவுமே உனக்கு மரணத்துக்கு உதவவே மாட்டேங்குது. எல்லா கலையும் கைவிட்டு விடுகின்றன. கலைகளெல்லாம் கலைந்து போய் விடுகின்றன. மரணத்தின் முன்னால் அனைத்து கலைகளும் கலைந்து போய் விடுகின்றன. மனிதன் புலம்புகிறான். திறமையுடையவன், கலைஞன், அவன் இவன் என்று எல்லோருமே புலம்புகிறார்கள் மரணத்தை கண்டு. அதனால் இந்த மரணத்தை தவிர்த்து கொண்டு வாழக்கூடிய ஒரு ஒப்பற்ற பெருநெறியை இந்த உலகத்திற்கு தானே அந்த அனுபவத்தை பெற்று காட்டி கொடுத்திருப்பவர் நம்முடைய திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான். சிதம்பரம் ராமலிங்கம் எனும் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான், வடலூர் வள்ளல் பெருமான். அவருடைய அருட்பாவிலிருந்தும் அவருடைய உரைகளில் இருந்தும் தான் இந்த முத்தேக சித்தியை பற்றி நாம் சிந்திக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகையினால இந்த முன்னால் இருக்கக்கூடிய முத்தி சித்தி என்று சொன்னார்கள். நம்முடைய முன்னோர்கள்லாம் முத்தி பெற வேண்டும் என்று தான் சொன்னார்கள். அதான் வள்ளலாரே சொல்றார், முத்தி என்பது நிலை 300 சாதனம், சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம், அத்திரல் என்ற என் அருட்பெருஞ்சோதி என்று அருட்பெருஞ்சோதி அவருக்கு அறிவுறுத்தியதாக சொல்கின்றார். அதாவது அந்த காலத்திலே எல்லோருமே மனித பிறவியினுடைய குறிக்கோளை அறிந்திருந்தார்கள். இந்த காலத்தில் மனித பிறவியின் குறிக்கோள் யாருக்கும் தெரியவில்லை. நம்முடைய முன்னோர்கள் மனித பிறவி எதற்காக நமக்கு கிடைத்திருக்கிறது என்று வள்ளலாரும் சொல்கின்றார். இந்த மனித தேகம் கிடைத்திருப்பது முத்தி சித்தி பெறுவதற்காகத்தான் கிடைத்திருக்கிறது என்று சொல்கிறார். ஏதோ சாப்பிட்டு தூங்கிட்டு இந்த உலகத்துல விலங்குகளைப் போல ஆறறிவோட இருக்கக்கூடிய விலங்கு மனிதனாக பிழைத்து விட்டு போவதற்கல்ல இந்த மனித தேக வாழ்வு, மனித பிறப்பு வாழ்வு என்று சொல்கின்றார். நம்முடைய முன்னோர்களும் அதுதான் அந்த தேகத்தை பெற்றின் பயன் முத்தி பெற வேண்டும் என்று சொல்கின்றார்கள் நம்முடைய முன்னோர்கள் எல்லோரும். அதற்காகத்தான் அவர்கள் குறிப்பிட்ட வயதிற்கு மேல் தவம் செய்து அகத்திலே இருக்கக்கூடிய அருவ தேக ஆன்மாவாகிய அருவ தேகத்தில் இருக்கக்கூடிய அருட்பெரும் சக்தியை ஈர்த்து அதனால் பல அற்புதங்களையும் அரும்பெரும் நூல்களையும் ஞான விளக்கங்களையும் அரும்பெரும் கோயில்களையும் நம்முடைய நாடு முழுதும் செய்து வைத்து முடிவில் இந்த உடம்பையும் விட்டுட்டு அவங்க அகத்திலே சமாதி நிலையை அடைந்தார்கள். இல்லாத வெட்ட வெளி இரண்டரை கலந்து போய்விட்டார்கள். அதற்கு பின்னால் அவர்களுக்கு தேக வாழ்வு என்பது ஒன்று கிடையாது. தேக வாழ்வு இல்லாதனால் அவர்கள் பெற்ற சக்தி, சித்தி, முத்தி, அற்புதங்கள் எல்லாமே அந்த தேகம் இழந்தவொன்ன ஒன்றுமே இல்லாமல் சூனியமாக போய் விடுகின்றார்கள். முதலில் எப்படி சூனியத்திலிருந்து வந்தார்களோ அதே போல சூனியமாகவே போய் விடுகின்றார்கள். ஆகையினாலதான் இது இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் பெருமைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை என்று வள்ளல் பெருமான் சொல்லி விடுகின்றார். அதனால அந்த உடம்பை நிலைக்க பண்ணி கொள்ளுதல் வேண்டும். இந்த தூள தேகம் இப்ப இந்த சாதாரண ஒரு உணவை சுவைக்க வேண்டும் என்றால் இந்த உடம்பு இருக்கணும், தூள உடம்பு, உருவ உடம்பு இருக்கணும், அதற்குள் இருக்க உயிர் உணர்வு இருக்கணும், அதற்கு ஆதாரமாகிய அந்த அருவ உடம்பாகி ஆன்மாவும் இருக்கணும். 3 சேர்ந்து இருந்தால் தான் ஒரு உணவை கூட சுவைத்து சாப்பிட முடியும்.
அதே போலதான் கடவுள் இன்பமாகிய பேரின்பத்தை அல்லது சிவானுபூதியை முத்தி சித்தியை பெறுவதற்கு இந்த உடம்பு மிக மிக அவசியம் என்று வள்ளலார் சொல்றார். ஆகையினால் இந்த உடம்பை எந்த காரணம் கொண்டு இழக்கவே கூடாது என்று சொல்றார். இந்த உடம்பை பாதுகாத்து கொள்ளுதல் வேண்டும், உடம்பை பொன்போல் வைத்துக் கொள்ளுதல் வேண்டும் என்று சொல்றார். அதற்காகத்தான் அவர் அருள் அறிவியல் புறம், சும்மா இப்ப இருக்க வெறும் அறிவியல் மாதிரி இல்லை, மொட்டை அறிவியல் இன்றைக்கு இருக்கிறது. உலகத்தில் மனிதன் ஒரு நோயை கூட தீர்க்க முடியாத அறிவியலாக இருக்கின்றது. ஆனால் வள்ளல் பெருமான் கொடுத்திருக்கக்கூடிய அருள் அறிவியல் என்பது உடம்பு, அவன் உடம்பை பக்குவமாக வைத்துக் கொள்வதற்கும், மனதை சுத்தமாக அவாவெகுளி மயக்கமற்ற அன்புமயமாக பேராற்றல் உடையதாக வைத்துக் கொள்வதற்குமான வைத்துக்கொண்டு அதற்கு மேல் அவன் உயிரை நிலைக்க பண்ணக்கூடிய ஆற்றலையும் பெற்றுக்கொண்டு அந்த உயிருக்கு ஆதாரமாகிய ஆத்மாவாகிய அருவ நிலையில் இருக்கக்கூடிய அருட்பெரும் அந்த இயற்கை உண்மை சக்தி அல்லது கடவுள் சக்தியை பெற்று வாழக்கூடிய நிலையை பெறுவதற்கான வாழ்க்கை முறையை வள்ளல் பெருமான் வகுத்து கொடுத்திருக்கின்றார். அதுதான் வள்ளலா வகுத்து கொடுத்ததோடு மட்டுமல்லால் அவரே தானே அந்த பேரை பெற்று இப்போதும் மரணமில்லா பெருவாழ்வில் அந்த முத்தேக சித்தி பெருவாழ்வில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். இதை உலகம் எல்லோரும் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். நீங்க நம்புகின்றீர்களோ நம்பவில்லை, அதை பற்றி கவலையே கிடையாது. வள்ளல் பெருமான் அந்த சிதம்பரம் ராமலிங்கம் எனும் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான், வடலூர் வள்ளல் பெருமான் இந்த மாதம் தைப்பூச மாதம், தை மாதமே வெற்றிக்கு உரிய மாதம், அந்த அருள் ஒளியின் ஆற்றல் மிக்க மாதம். அதனால உத்தராயண புண்ணிய காலம் அப்படி என்றால் மகர சங்கராந்தி என்றெல்லாம் சொன்னார்கள். அதனால் இந்த வெற்றிக்குரிய மாதமாகிய இந்த தை மாதத்திலே தான் வரக்கூடிய பூரண நிலவு விளங்கக்கூடிய அந்த பூச நட்சத்திரமும் கூடிய அந்த நன்னாளில் தான் வள்ளல் பெருமான் தான் பெற்றிருந்த அழியக்கூடிய தூள உடம்பை அழியாத சுத்த உடம்பாகவும், அவருடைய அறிவு உணர்வு பிரணவதேகம் என்று சொல்லக்கூடிய சச்சிதானந்த பேரறிவு பேரின்பம் உடையதாகவும், அவருக்குரிய அந்த ஆத்மாவாகிய அருவ உடம்பானது ஆன்ம தேகமானது ஞான தேகமாகவும் அண்டமுற்று நிரம்பி இருக்கக்கூடிய நிலையை பெற்றுக்கொண்டார்கள். இந்த 3 தேக சித்தியும் வள்ளல் பெருமான் பெற்றுக்கொண்டார்கள். அதற்கு நூற்றுக்கணக்கான பாடல்கள் அகச்சான்றுகள் திருவருட்பாவிலே இருக்கின்றது. உலகத்திலேயே மரணமில்லா பெருவாழ்வை பற்றி பேசக்கூடிய ஒரே நூலும் அனுபவம் உடையவர் நம்முடைய வள்ளல் பெருமானும் அவருடைய திருவருட்பாவும் தான். இதை இன்னும் உலகம் தெரிந்து கொள்ளவில்லை. இன்னும் சாப்பிடுவதற்கும் தூங்குவதற்கும் அற்ப பிழைப்புகளுக்காகத்தான் மனிதன் புலன் இன்பத்துக்காகவே விலங்குகளைப் போல பிழைத்து கொண்டிருக்கிறான். வள்ளல் பெருமானுடைய அந்த அருள் நெறியை இன்னும் தெரிந்து கொள்ளாமல் தான் இருக்கின்றான். ஆகையினால அந்த வள்ளல் பெருமான் பெற்று இருக்கக்கூடிய மனித குலத்திலே முதலாக இரவா பெருவாழ்வை பெற்று இருக்கக்கூடிய மரணமில்லா பெருவாழ்வை பெற்று உடம்பே அழியாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்று வாழ்ந்து வருகின்ற திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் பெற்று இருக்கக்கூடிய அந்த முத்தேக சித்தியை தலைப்பாக வைத்துதான் இன்றைய தலைப்பாக வைத்து கொண்டு நாம் சிந்திக்கின்றோம். ஆகையினால அந்த வள்ளல் பெருமான் இந்த தை மாதம் இப்ப 4 நாளைக்கு முன்னாடி தான் தைப்பூசம் நிறைவானது. வடலூரிலையும் அங்கே அருட்பெருஞ்சோதி தரிசனம், வள்ளல் பெருமான் சித்தி பெற்ற அறை என்று அதையும் காட்டினாங்க. அதான் ஒரு ஆச்சரியம். அங்கே வள்ளல் பெருமான் உடம்போடு தன்னுடைய சுத்த தேகத்தை மறைத்து கொண்ட அறை ஒன்று இருக்கிறது. அதை சுற்றி எல்லாருமே கவர் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த வீட்டினுடைய கதவை திறந்து உள்ளே வள்ளல் பெருமான் சித்தி அடைந்த அந்த வீடை பார்க்கலாம். அதான் திருவறை தரிசனம் என்று வைத்திருக்கிறார்கள். எதற்காக இது? அதற்கும் மக்கள் கூட்டமாக வருகிறார்கள். ஏதோ பார்த்துட்டு போயிடுறாங்க. ஆனால் அவர் பெற்றிருக்கக்கூடிய சித்தியை பற்றியோ முத்தியை பற்றியோ பேரின்ப சித்தி பெருவாழ்வை பற்றியோ யாருமே தெரிந்து கொள்வதில்லை. ஏதோ அன்னதானம் நடக்கிறது, சாப்பிட்றாங்க, ஏதோ வள்ளலாட்ட போனோம்னா நமக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்ற அதோடு போய் விடுகின்றார்கள். இப்படித்தான் இன்றைக்கு போய் கொண்டு இருக்கின்றது. ஆனால் வள்ளல் பெருமான் பெற்று இருக்கக்கூடிய அந்த இரவா பெருவாழ்வு அதை யாருமே சிந்திப்பதில்லை, சொல்லிக் கொடுப்பதும் இல்லை. அப்படி கற்றறிந்த பெரியோர்களும் பார்ப்பதற்கு அபூர்வமாக இருக்கின்றார்கள். இந்த நிலையிலே தான் நாம் இதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். வள்ளல் பெருமான்
தன்னுடைய தூல தேகத்தை அழியாத சுத்த தேகமாக ஆக்கி கொண்டேன் என்பதற்கு நூற்றுக்கணக்கான பாடல்கள் திருவருட்பாவிலே 6ஆம் திருமுறையிலே இருக்கின்றது. அவர் சொல்றார், காற்றாலே புவியாலே ககனம் அதனாலே கனலாலே புனலாலே கதிராதியாலே கூற்றாலே பிணிகளாலே கொலை கருவிகளாலே பிற இயற்றும் கொடும் செயல்களாலே கோளாலே வேற்றாலே எஞ்ஞான்றும் அழியாதே விளங்கும் மெய்யளிக்க வேண்டும் என்றேன் விரைந்தளித்தான் எனக்கே ஏற்றாலே இழிவனை நினையாதீர் எந்தை அருட்பெருஞ்சோதி இறைவனை சார்வீரே என்று வள்ளல் பெருமான் இந்த உலகத்தார்களுக்கெல்லாம் தான் பெற்றிருக்கக்கூடிய உடம்பு, உயிர், உணர்வு, அறிவு, ஆற்றல் எப்படி இருக்கிறது என்பதே அற்புதமாக, உலகத்திலே இப்படி ஒரு பாடல் உலகத்திலே கிடையாது. எந்த நூல்லையும் எந்த விஞ்ஞானத்திலையும் கிடையாது. எந்த மெய்ஞான நூல்களிலும் உடம்போடு மனிதன் வாழ்வதற்கான செய்தி உலகத்திலே கிடையாது. ஆனால் நம்முடைய தமிழ் மொழியில திருவருட்பாவில் மட்டும்தான் இருக்கின்றது என்பதை எல்லோரும் தெரிந்து கொள்ளுங்கள். அதை பற்றி கொஞ்சம் படிச்சு பாருங்க. அதனால அப்படி வள்ளல் பெருமான் ஒவ்வொரு பாடல்களையும் சொல்றார். இன்னமும் சொல்றார், நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருள் அமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்தும் நாம் வம்மின் உலகியலீர் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் புகழ்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே என்று இந்த உலகத்தாரையெல்லாம் மரணமில்லா பெருவாழ்வுக்கு அழைத்த ஒரே மனிதன் வள்ளல் பெருமான் ஒருவர் தான். இதை இன்னும் இந்த தமிழ் மக்கள் கூட தெரிந்து கொள்ளவில்லை. அந்த காலத்திலே சுத்தானந்த பாரதியார் என்ற ஒரு பெருமகன் தமிழர் இன்னும் அறியானே என்று வள்ளல் பெருமானை போற்றுகிறார். அந்த மாதிரி தமிழ் தமிழ் என்று சொல்ல தமிழ் நிலத்துல இப்படி ஒரு மரணமில்லா பெருவாழ்வு பெற்று முத்தே சித்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெருமையை சொல்லக்கூடிய திருவருட்பா என்ற நூல் இருக்கிறது. அதை அந்த அனுபவத்தை எல்லாம் பெற்ற வள்ளல் பெருமான் சிதம்பரம் ராமலிங்கம் எனும் திருவருட்பிரகாச வள்ளலார் இருக்கின்றார் என்பதை தெரிந்து கொள்ளவில்லை. மற்ற எதையோ விஞ்ஞானம் என்றும் அது என்றும் இது என்றும் அலைகின்றார்கள். ஆனால் ஒரு நோயை கூட தடுக்க முடியவில்லை. ஒரு நோய் வராமல் வாழக்கூடிய உடல் பயிற்சியோ உணவு பயிற்சியோ எந்த பயிற்சியுமே மனிதனிடம் இல்லை. ஆனால் விஞ்ஞான யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சந்திரனில் இறங்கிவிட்டோம், செவ்வாயில் போய் வாழ போகிறோம், அணுவை வைத்து கொண்டு ஆட்டம் போடுகிறோம் என்று உலகில் போர் பஞ்சம் இவைகளை ஆன்ம நேயம் இல்லாமல் உயிர் இரக்கம் இல்லாமல் தான் மனித குலம் இன்றைக்கு பிழைத்து கொண்டு இருக்கின்றது நாட்டுக்கு நாடு. ஆனால் அப்படிப்பட்ட இந்த பூ மண்டலத்திலேயே சிவயோக பூமியாகிய பரதகண்டமாகிய இந்த பாரத புண்ணிய பெருநாட்டில் தென்னிந்தியாவில் தென்னாட்டில் நமது தமிழகத்திலே சிதம்பரம் ராமலிங்கம் எனும் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் இப்படி ஒரு மரணமில்லா பெருவாழ்வை, அருள் அறிவியல் பூர்வமான மரணமில்லா பெருவாழ்வை இந்த உலகத்திற்கு தானே வாழ்ந்து காட்டி அதை எவ்வளவு தூரம் தன்னுடைய அருட்பாக்களிலும் உரை உபதேசங்களிலும் கொடுத்திருக்கின்றார் என்பதை உலகம் இன்னும் தெரிந்து கொள்ளவில்லை. ஆகையினால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் இந்த முத்தேக சித்தி என்பதை பற்றி நாம் தலைப்பாக எடுத்துக்கொண்டு சிந்திக்கின்றோம். ஏனென்றால் இந்த தை மாதத்திலே தான் வள்ளல் பெருமான் அந்த முத்தேக சித்தியை பெற்றார்கள். அவர்கள் 1874 அந்த வடலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மேட்டுக்குப்பம் என்ற சிறிய கிராமத்தில் ஒரு சிறிய நாட்டு ஓடு போட்ட ஒரு குடிசை வீட்டில் தான் வள்ளல் பெருமான் இருந்தார். அந்த அறைக்குள் தான் அவர் நான் இந்த தேகத்தை மறைத்து கொள்ள போகின்றேன், இனி எங்கும் எல்லா தேகத்திலும் புகுந்திரு, எப்போதும் வருவோம் போவோம், பக்குவர்களுக்கு தோன்றுவோம், அருள் செய்வோம், அபக்குவர்கள் காண முடியாது என்று சொல்லிவிட்டு அந்த அறைக்குள் சென்று கொண்டார். புறத்தில் தன்னுடைய அன்பர்களை வைத்து அதை வெளியிலே பூட்டி விடுங்கள் என்று பூட்டை செய்து விட்டார். இதுதான் நடந்தது. அப்புறம் 2 மாதம் கழித்து அந்த ஆங்கிலேய கலெக்டர், கடலூர் கலெக்டர் காஸ்டின் என்ற ICS என்ற பட்டத்தை பெற்ற அந்த கலெக்டர் அந்த வீட்டை எல்லாம் சோதனை செய்து திறக்க சொன்னார்கள். ஆனால் அந்த கதவை திறக்கவே முடியவில்லை. திறக்க முடியலன்னா அப்போ கூரை மேலே ஏறி கூரையை பிரிங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். கூரையை பிரிக்கும் பொழுது அவர்களுக்கு பல்வேறு நாகங்கள் போன்ற பயங்கரமான அந்த தொழிலாளிகள் சீர ஆரம்பித்தன. அவர்கள் பயந்து கொண்டு இறங்கி விட்டார்கள். அப்புறம்
அந்த அதிகாரியும் அதை ஓரளவு ஏதோ மகான்களினுடைய பெருமையா இருக்கும் என்று சொல்லி திரும்பவும் மூடி விடுங்கள் என்று அந்த ஓட்டை திரும்பவும் மூடிவிட்டு அங்கே அன்னதானத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து விட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். அவர் ஒரு அரசு ஆணை போட்டு இருக்கிறார். இன்னொரு கலெக்டர், 2 கலெக்டர்கள், அந்த காலத்தில் வெள்ளைய கலெக்டர்கள் அரசு ஆணை போட்டு இருக்கிறார்கள். அப்படி வள்ளலாருடைய உடம்பை தேடிய போது எங்கும் காணவில்லை, எந்த சான்றும் கிடைக்கவில்லை என்றுதான் அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். ஆகையினால வள்ளல் பெருமான் அந்த அறைக்குள் சென்று தன்னுடைய சுத்த தேகத்தை மறைத்து கொண்டார். வள்ளலார் மறைந்து போகவில்லை. மறைந்து போனால் வரவே முடியாது, 2.5 கலந்தாலும் வர முடியாது. உடம்போடு வாழ்ந்து தனித்தன்மையோடு இந்த உடம்போடு வாழ்ந்து கொண்டே இருந்தால்தான் அந்த பேரின்ப அனுபவத்தோடு எப்போதும் வாழ முடியும். சிவானுபூதியில் அல்லது சுத்த சிவானுபூதி நிலையிலிருந்து வாழ முடியும். உடம்பு இல்லைன்னா சிவானுபூதியும் கிடையாது, ஒரு சர்க்கரையை கூட சுவைக்க முடியாது. உடம்பு, உயிர், உணர்வு, அந்த ஆத்மா எல்லாம் ஒன்றி இருக்கிறது தான் மனிதன். அப்படி இருக்கும் பொழுது அவன் ஒரு சாதாரண சர்க்கரையை கூட நாவினால் சுவைக்க முடியும், சிவானுபூதியையும் பெற்று அனுபவிக்க முடியும். உடம்பு இல்லைன்னா உயிர் போய் அடங்கிவிடும். அப்புறம் ஒரு அனுபவம் இருக்காதான். அவன் கற்ற கலைகள் எல்லாம் கலைந்து போய்விடும். பாருங்க, எத்தனை கலைஞர்கள், எத்தனை கலையெல்லாம் கற்றவர்கள்லாம் இறப்பினால் எப்படி மாண்டு போய் மடிந்து கொண்டிருக்கிற வள்ளலார். அதை பார்த்தா எல்லாரையும் கேட்கிறார், மரணத்தை கண்டால் உங்களுக்கு பயம் இல்லையா, நோயை கண்டால் பயம் இல்லையா, உங்களை அடி வைத்த கலக்காதா என்று வள்ளலார் கேள்வி கேட்கிறார். அந்த பாடல்கள்லாம் யாருமே படிப்பது கிடையாது. பள்ளிக்கூட பாடல் இதெல்லாம் வள்ளலார் பாடியிருக்க பாடல்கள் பெரும்பாலும் பொதுமையான பாடல்கள், புதுமையான பாடல்கள். அருள் நெறியை, மனிதனுக்கு இரக்கத்தை ஊட்டி ஜீவகாரணியத்தை கொடுத்து அருள் உணர்வோடு வாழ செய்யக்கூடிய அற்புதமான பொது நோக்கமுடைய பாடல்கள் தான் வள்ளல் பெருமானுடைய அந்த அருட்பா பாடல்கள். ஆகையினால அவர் பெற்றிருக்கக்கூடிய அந்த முத்தேக சித்தி என்பதைத்தான் தலைப்பாக வைத்து கொண்டு இன்றைய நேர சூழலில் என்னுடைய சிற்றறிவுக்கு எவ்வளவு இந்த அருட்பாக்களை சிந்தித்து தெரிந்து கொண்டேனோ அந்த அளவுக்கு உங்களிடத்தில் அந்த கருத்தை வைக்கின்றேன். நீங்கள் மேற்கொண்டு அதை வைத்து கொண்டு சிந்தித்து அதில் இருக்கக்கூடிய மெய்ப்பொருளை உணர்ந்து திருவருட்பாவையும் படித்து இப்படி ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்து பெரும் பேரடைந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றான், வாழ்ந்துட்டு போகல, வாழ்ந்து கொண்டே இருக்கின்றான் என்பதை அவருடைய பாடல்கள் மூலமாகவே நீங்கள் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். ஆகையினால அவர் சொல்றார், தான் பெற்றிருக்கக்கூடிய உடம்பை பற்றி சொல்றார். மருள் நெறி சேர் மல உடம்பை எப்படி சொல்றார் பாருங்க. மருள் நெறி சேர் மல உடம்புன்றார். இந்த சாதாரண மனிதர் எல்லாருமே மல உடம்போல தான் அலையிறான், கெட்டு போய் அழியக்கூடிய உடம்பு. மருள் நெறி சேர் மல உடம்பை அழியாத விமல வடிவாக்கி, அப்படிப்பட்ட தான் ஏற்றிருந்த அந்த மல உடம்பை அழியாத விமல வடிவமா ஆக்கிட்டா. திருவருளால் ஆக்கினார், அவர் ஆக்கல. மருள் நெறி சேர் மல உடம்பை அழியாத விமல வடிவாக்கி எல்லாம் செய் வல்ல சித்தாம் பொருளை தருணமது தெரிந்து எனக்கே தானே வந்தளித்த தயாநிதியை, அந்த இயற்கை உண்மையாகிய பேராற்றலை, மாபெரும் சக்தியை, அதைத்தான் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்று போற்றுகிறார். அதைத்தான் இறைவன் தயாநிதி என்று சொல்றார். மருள் நெறி சேர் மல உடம்பை அழியாத விமல வடிவாக்கி, அது மட்டும் இல்லையா, எல்லாஞ்செய் வல்ல சித்தாம் பொருளை தருணமது தெரிந்து எனக்கே தானே வந்தளித்த தயாநிதியை, எல்லாம் செய்ய வல்ல பேராற்றலாகிய பெரும் பொருளை இவர்கிட்ட வந்து அந்த அதை கொடுத்தாராம். தயாநிதியின் இறைவனை போற்றுகிறார். என ஈன்ற தந்தையை, என் தாயை, பொருள் நிறை சிற்றம்பலத்தை விளங்குகின்ற பதியை, புகழறிதாம் சுத்த சிவபூரண மெய்சுகத்தை, அந்த சுத்த சிவபூரண மெய்சுகத்தை சொல்லி காட்ட முடியாது என்று சொல்றார். அதான் புகழ் அரிதாம் சுத்த சிவபூரண மெய்சுகத்தை, கருணை அருட்பெருஞ்சோதி கடவுளை தான் பெற்றது எதுன்னு கடைசியில ரொம்ப தெல்ல தெளிவா வள்ளல் பெருமான் மாதிரி நெத்தி அடி மாதிரி தான் அவர் பாடல் பூரா சந்தேகம் இல்லாம பாடி கொடுப்பார், சந்தேகம் இல்லாம கருத்துக்களை சொல்வார். அதான் வள்ளலாற்ற இருக்கக்கூடிய அருள் அறிவியல் முறை. வள்ளலார் பெற்றிருந்தது அருள் அறிவியல், வெறும் அறிவியல் கிடையாது. வெறும் அறிவியல் வந்து மரணத்துல போய் முடிந்து விடும். வள்ளல் பெருமான் பெற்றிருக்க அந்த அருள் அறிவியல், அதை தந்த கருணை அருட்பெருஞ்சோதி கடவுளை என் கண்ணால் கண்டு கொண்டேன், கனிந்து கொண்டேன், கலந்து கொண்டேன், கழித்தே. இது மாதிரி நூற்றுக்கணக்கான பாடல்கள் திருவருட்பால இருக்கு.
அதை யாருமே ஆய்வு செய்வதில்லை, படிப்பதில்லை. ஏனென்றால் மனிதன் ஒரு இன்றைக்கு விலங்குகளையும் பறவைகளையும் சிற்று உயிர்களையும் கொலை செய்து உணவாக்கி கொண்டு இரக்கமில்லாத கொடிய மனிதர்களாக மனித குலம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கு. அவர்களுக்கு எப்படி அருளை பற்றி தெரிய முடியும்? அதை பற்றியும் வள்ளலார் சொல்லி இருக்கிறார். வள்ளல் பெருமான் வள்ளல் பெருமான் மாதிரி அந்த கொலை புலையை மது மாமிசத்தை கண்டித்தவர் உலகத்திலே எவரும் கிடையாது. திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறார். திருவள்ளுவர் என்று சொல்றோம். திருக்குறள் என்று சொல்றோம். திருக்குறள் 500 மொழிகளில் இருக்கிறது. அந்த நாட்டில் எழுதி போட்டிருக்கு, இந்த நாட்டில் எழுதி போட்டிருக்குன்னு சொல்றோம். ஆனா திருக்குறளை யாருமே கடைபிடிப்பதே கிடையாது. திருக்குறள்ல கொல்லாமை, புலால் உண்ணாமை, கல்லுண்ணாமை, இந்த மாதிரி சாகா கல்வியை பற்றி சொல்லி இருக்கிறது என்று வள்ளல் பெருமானே சொல்றார். அந்த காலத்துல வள்ளல் பெருமான் வடலூர்ல சத்திய தர்மசாலையில் திருக்குறள் வகுப்பு நடத்தி இருக்கிறார். அதுல என்ன சொல்றாருன்னா, சாகாத கல்வியை பற்றி தேவர் குறளில் சொல்லப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்லி இருக்கிறார். அதே போல அவர் தமிழ் மொழி வகுப்பு நடத்தினார், வடமொழி வகுப்பு நடத்தினார், வேத பாடசாலை நடத்தினார், சித்த மருத்துவ சாலை நடத்தினார். நிறைய பாடசாலையெல்லாம் அவர் ஒரு லிஸ்டே போட்டிருக்கிறார். அதை மாதிரி நடத்தி கொண்டிருந்தார். முதல்ல அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கு பசி தான் கொடுமையா இருந்த வெள்ளையர் ஆட்சி காலம் 1867 தான் அவர் முதல்ல வடலூர்ல சத்திய தர்மசாலையை தான் ஆரம்பிக்கிறார். முதல்ல கோயிலே கட்டல, அதுவும் வெறும் தர்மசாலையில, வெறும் அன்னசாலைன்னு ஆரம்பிக்கல. ஏன்னா பின்னாலே வர்றவங்களாம் கிண்டல் பண்ணுவாங்க, அன்னசாலை இருப்பது எதனாலே, திண்ணை தூங்கி பசங்கள் இருப்பதனாலேன்னு சொல்லி பாடிடுவாங்கன்னு தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு அவருக்கு. அதனாலே அவர் அன்னசாலை, அன்னசத்திரம் அப்படியெல்லாம் ஆரம்பிக்கல, சத்திய தர்மசாலை என்று ஆரம்பித்தார். சத்திய தர்மசாலைன்னு ஆரம்பிச்சு வெறும் சாப்பாடு மட்டும் போடல, தமிழ் மொழி அறிவு. ஏன்னா அந்த காலத்துல படிப்பே அறிவில்லை, பசி, முதல்ல பசியை நீக்கினார். வெறும் சாப்பாடு மட்டும் போட்டா அது பிரயோஜனம் இல்லை, அவர்களுக்கு மொழி அறிவும் கொடுக்கணும்னு சொல்லி தமிழ் வகுப்பு, ஆங்கில வகுப்பு, வடமொழி வகுப்பு 3 வகுப்பு நடத்தியிருக்கிறார். தன்னுடைய தலை மாணாக்கராகிய வேலாயுத முதலியார் போன்ற காரணப்பட்டு கந்தசாமி, இன்னும் பெரும் புலவர்கள், பெரும் வித்வான்களாம் வள்ளல் பெருமான் பின்னாடியே நின்றுகிட்டே இருந்திருக்கிறாங்க. அவங்களை வைத்தெல்லாம் அதெல்லாம் நடத்தி இருக்கின்றார். அப்படி நடத்தி அவர்களுக்கு உணவு கொடுப்பதோடு மொழி அறிவும் கொடுத்து, அப்புறம் ஞானத்தையும் புகட்டி உடம்பை நல்லா வைத்து கொள்வதற்கான அறிவியல் முறையும், அது நித்திய கர்ம விதி, சிறப்பு விதி, பொது விதி என்று 3 உபதேசங்கள் அதில் கொடுத்துருக்காரு. அவருடைய உரைநடை நூல்களில் நீங்க எடுத்து படித்து பார்க்கலாம். நித்திய கர்மதி, ஒரு மனிதன் காலையில் எழுந்தது முதல் இரவு படுக்கும் வரை அவன் சாதாரண மனிதன், உலகியல் இல்லற வாழ்வில் இருக்கக்கூடிய மனிதன் எப்படி இருக்க வேண்டும், அவன் எப்படி உணவு உண்ண வேண்டும், அத்தனை விஷயமும் ஒண்ணு கூட விடாம சொல்லி இருக்கின்றார். அருள் அறிவியல் பூர்வமாக. அதே மாதிரி சிறப்பு விதி என்று இந்த இகலோகத்தில் இருக்கும் பொழுது மனிதன் பேரின்பமாகிய அந்த பயம், கவலை, நோய்பிணி, தீமைகள், விபத்துக்கள், பேராபத்துக்கள், மரணம் இல்லாத பெருவாழ்வை பெறுவதற்கான சிறப்பு முறை ஒழுக்கத்தையும் பொது ஒழுக்கத்தையும் அதில் கொடுத்திருக்கின்றார். அதெல்லாம் பள்ளிக்கூடங்கள்ல, கல்லூரிகள்ல எழுதி போடலாம். வள்ளலார் கொடுத்திருக்க போன பொதுவான அருள் அறிவியல் கருத்துக்கள், அதையெல்லாம் யாரும் சொல்வதற்கு ஆளே கிடையாது. அதனால அப்படிப்பட்ட அந்த மனிதன் எப்படி உணவு உண்ண வேண்டும், எப்படி அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை அப்படி சொல்லி இருக்கின்றார் வள்ளல் பெருமான். ஆனால் அதை பற்றி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கா அந்த வள்ளல் பெருமானை பற்றி தெரிந்து தேடி படித்து வரும்போது இவ்வளவு விஷயம்லாம் தெரிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சு கொள்வதற்கே நமக்கு 50-60 வயது ஆகி விடுகின்றது. இதை பற்றியெல்லாம் சொல்வதற்கு ஆட்களே கிடையாது. இப்பொழுதுதான் நிறைய வள்ளலாரை பற்றி பேசக்கூடியவர்கள் ஆங்காங்கே இருந்து செய்திகளை வெளியிட்டு கொண்டே இருக்கின்றார்கள். அதிலும் இன்றைக்கு மனிதன் விஞ்ஞான அறிவு, பகுத்தறிவு என்று சொல்லிக்கொண்டு எதையுமே நம்ப மறுக்கின்றான். ஏனென்றால் உண்மையா இருக்கணும்னா பகுத்தறிவு, விஞ்ஞான அறிவெல்லாம் ஓடியே போகுது. உண்மை, ஒழுக்கம், இரக்கம், இது 3 வேணும்ன்றார் வள்ளலார். இதையெல்லாம் நாங்கள் இதை கடைபிடிக்காம எங்களுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு தான் இன்றைய மனித குலம் அலைந்து கொண்டு இருக்கின்றது. உண்மையா இருக்கிறதுக்கு யாருமே தயாரா இல்லை, ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறதுக்கு யாரும் தயாரா இல்லை. நடுநிலை, நீதி, ஆன்ம நேயம், எல்லா உயிரையும் தம்முயிர் போல் பாவித்தல், எப்படி சொல்றாரு பாருங்க வள்ளல் பெருமான்.
இதையெல்லாம் கடைப்பிடிக்கிறதுக்கு இதெல்லாம் பொழுது போகாதவங்களுக்கு வேலைன்ட்டு ஓடி நம் இன்றைக்கு இருக்கிற சாப்பிட்டு தூங்கி செத்து மடிகின்ற மனிதர்கள் அப்படி சொல்லி கொண்டு அலைகின்றார்கள். ஆனால் மது மாமிசை சாப்பிட்டு கொண்டு உடலையும் கெடுத்து குடலையும் கெடுத்து குடும்பத்தையும் கெடுத்து வீட்டையும் கெடுத்து நாட்டையும் கெடுத்து வீணா போய் கொண்டு இருக்கிறது இன்றைய மனித குலம். இப்படிப்பட்ட நிலையிலே தான் வள்ளல் பெருமானுடைய சிந்தனையை நாம் சிந்திக்கின்றோம். அதான் வள்ளலார் சொல்றார், இறந்தவரை எடுத்திடும் போது அரற்றுகின்றீர் உறகீர், நீர் ஏன் இரவாத வரம் பெறமாட்டீர். இறந்தவரை தூக்கும் போது உருள்றீங்க, பரல்றீங்க, கத்துறீங்க, ஐயோ என்னுடைய உறவினர் போய்விட்டாரே அப்படின்னு கத்துறங்களே, ஏன் நீங்க இறக்காம இருக்கிறதுக்கு முயற்சி செய்யக்கூடாதா என்று வள்ளலார் ஒவ்வொரு மனிதனை கேட்கின்றார். அவருடைய பாடல் ஞானசரியை என்ற 28 பாடல்கள்ல இது ஒரு பாடல். இறந்தவரை எடுத்திடும் போது அரற்றுகின்றீர் உறகீர், நீர் ஏன் இரவாத வரம் பெறமாட்டீர். மறந்திருந்தீர் பிணி மூப்பில் சம்மதமோ நுமக்கு, மறந்தும் இதை நினைக்கில் நல்லோர் மன நடுக்கும் கண்டீர். மரணத்தை நினைச்சு பார்த்தா மனம் நடுங்காதான் அவங்களுக்குன்னு கேட்கிறார். அப்புறம் ஏன் இறந்தவங்களை எடுக்கும்போது ஏன் அலறீங்க, ஒப்புக்கு அழகிறீங்க. அதான் அந்த காலத்துல ஒப்பாரின்னு வச்சாங்க. எல்லாருமே அவங்கவுங்க உறவினர் இறந்த போது ஏதோ அழுறாங்க, அப்போ கொஞ்ச நாள் அழுதுட்டு அப்புறம் விட்டு பழையபடி சாப்பிட தூங்க பழையபடியே போயிடுறாங்க. அதனாலதான் ஒப்புக்கு அழுது, அதனால ஒப்பாரி என்று அன்னைக்கு வச்சாங்க. உண்மையா அழுவது கிடையாது, ஒப்புக்கு அழுவது. அது மாதிரிதான் நீங்க இறந்தவரை எடுக்கும்போது அழுறீங்க, அப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டு அடுத்து நீங்களும் இறந்து போயிடுறாங்க. இப்படி போய்கிட்டே இருக்கீங்க. எதுக்கு சும்மா ஏன் இப்படி அழ வேண்டும்? இறவாம இருக்கணும்ன்ற எண்ணம் உங்களுக்கு வரலையா? முன்னோர்கள் இறந்துகிட்டே இருக்கிறாங்களே, நாம இறக்காம இருக்கிறதுக்கு முயற்சி செய்ய வேணாமா என்ற எண்ணம் உங்களுக்கு வரவில்லையா என்று கேட்ட ஒரே மனிதன் மனித குலத்திலே வள்ளல் பெருமான் ஒருவர் தான். உலகத்துல ஒருத்தர் கூட கிடையாது. ஆனால் அந்த காலத்துல முத்தி பெற்றார்கள். அதிதீவிரமாக கடவுள் பக்தி செய்து அந்த ராஜயோகம், ஞான யோகம், மகா யோகம், கர்மயோகம், விதவிதமான யோக பயிற்சி எல்லாம் செய்து கொஞ்ச காலம் உடம்பை நீட்டிக்க பண்ணி கொண்டார்கள். ஆனால் அந்த உடம்பை நித்தியமாக நிலைக்க வைக்க முடியவில்லை, உயிரை நித்தியமாக வைக்கவில்லை. அதனால் பல அற்புத சித்துகள்லாம் பெற்றார்கள். அந்த சித்துகளை பெற்று அன்றைக்கு இருந்த மன்னர்களை வைத்து அற்புதமான கோயில்கள், நம்முடைய பாரத புண்ணிய பெருநாடு முழுவதும் அற்புதமான திருக்கோயில்களை அமைத்திருக்கிறார்கள். அற்புதமான நூல்கள், தேவாரம், திருவாசகம், திருமந்திரம், திருக்குறள், இந்த மாதிரி அற்புதமான நூல்களை எல்லாம் எழுதினார்கள். ஆனால் உடம்பை நிலைக்க பண்ணி எப்போதும் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலைக்காக அவர்கள் அரும்பாடு பட்டிருக்கிறார்கள். ஆனால் அதில் சித்தி பெறவில்லை, அதில் நிறைவு பெறவில்லை. எத்தனையோ சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் உடம்போடு வாழணும் தான் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அதற்கான நிறைய முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அது கைகூடவில்லை. ஆனால் அதுக்கு பக்குவம் வர வேண்டி இருந்திருக்கு. அது வள்ளல் பெருமான் என்ற மனிதனிடத்தில் தான் அந்த பக்குவம் கைகூடி வருகிறது. அது எதனால் பெற முடியும் என்று அவரும் அந்த முன்னோர்கள் வழியிலே செல்றார். ஆரம்பத்தில் சைவ சித்தாந்தத்தில் முன்னோர் வழியிலே செல்றார். அவரும் மற்றவர்களை போல சமாதியோ அல்லது இரண்டரை கலப்பதிலே போய் அந்த அளவுக்கு போயிடுறார். போன உடனே இறைவன் அவருக்கு அருள் அறிவை தூண்டி விடுகிறார். ஏப்பா, நான் எப்படி இருக்கிறேன்? நான் எந்த காலத்திலும் இருந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன் அல்லவா? அதனால என்னுடைய அருளை பெற்றவர்கள் என்னை போல இருக்கணும் அல்லவா? அப்படி இல்லாமல் போனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமானுடைய சிந்தனை அந்த அறிவை தூண்டி இறைவனையே கேட்க வைக்கிறார். இறைவா, உன்னுடைய அருளை பெற்றவர்கள்லாம் உன் அருளை பெற்றவர்கள் உன் அருளால் எப்போதும் உன்னை மாதிரியே வாழணும்ல. அப்படி வாழாம ஏதோ கொஞ்ச காலம் அற்புதங்கள் செய்துட்டு அப்புறம் பழையபடி அவங்க உடம்பை விட்டுட்டோ இல்லை காற்றுலேயோ ஆகாயத்தில் எதுலையோ இல்லாமல் போய் விடுகின்றார்களே, அது நியாயமா அப்படின்னு இறைவன்கிட்ட கேட்கிறார். அப்ப இறைவன் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய அருளை பெற்றவர்கள் என்போல் விளங்குவார், இல்லை எனில் அது இல்லை என்று சொல்கின்றார். அப்படி ஒரு பாடல் இங்கித மாலை என்ற வள்ளல் பெருமான் பாடி இருக்கக்கூடிய 165 செயல்களுடைய இங்கித மாலை என்று ஒரு பாடல் இருக்கிறது, அகப்பொருள் பாடல். அதுல இறைவனிடம் வள்ளல் பெருமான் கேட்பது போலும் இறைவன் பதில் சொல்வது போலவும் பாடி இருக்கிறார். அதான் அம்மை அடுத்த திருமேனி ஒற்றி அணி நகரீர் உம்மை அடுத்தார் மிகவும் வாட்டம் உறுதல் அழகோ. உன்னுடைய அருளை பெற்றவர்கள் உன்னை அடுத்தவர்கள் வாட்டம் அடைந்து இல்லாம போயிடலாமா அப்படின்னு கேட்கிறார். வாட்டம் அடைந்தால் அழகோ.
என்றேன். நம்மை அடுத்தாய், முதல்ல வள்ளலாருக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு இறைவன் அந்த பாடல்ல. நம்மை அடுத்தாய், நம்மை அடுத்தோர் நம்போல் உருவார், என்னை அடுத்தவர்கள் என்னை மாதிரியே இருப்பாங்க, அல்லது ஏது எம்மை அடுத்தது என்கின்றார், இதுதான் சேடி என்னேடி அப்படின்னு ஒரு இங்கித பாடல். இங்கித மாலை என்ற திருவருட்பாவில் 2வது 3வது திருமுறையில், ஒவ்வொரு புத்தகங்கள் 2வது முறை 3வது திருமுறை என்று வைத்திருக்கிறார்கள். அதில் இருக்கிறது இங்கித மாலை 165 செய்யுள்கள். அற்புதம். வள்ளல் பெருமான் அகப்பொருள் இலக்கணம் வைத்து பாடியிருக்கின்றார். அவர் ஒற்றியூர் சென்னையில் வாழ்ந்த காலத்தில் வள்ளல் பெருமானுக்கு அவர் இளம் வயதில் இருந்ததுனால அருளால் அற்புதமான ஞான விளக்கத்தையும் பாடல்களையும் ஓதாது உணர்ந்து பாடிக்கொண்டு இருந்ததுனால அன்றைக்கு இருந்த வித்வான்கள்லாம் வள்ளல் பெருமானை பார்த்து பொறாமைப்பட்டு, இது என்ன ஒரு சின்ன வயசு பையன் என்னமோ பாடுறாரு, அதையெல்லாம் கோயிலில் பாடிட்டு இருக்கேன்னு சொல்லி என்னமோ சொல்லி அவருக்கு அணியை பற்றி தெரியுமா, செய்ய அப்படியெல்லாம் கேட்டிருக்கிற அகப்பொருள் தெரியுமா என்றெல்லாம் கேட்டிருக்கிறார்கள். அந்த காலத்திலே வள்ளல் பெருமானிடம் பெரும் பக்தியுடைய 2 அன்பர்கள் அவர்கள் வள்ளலார்கிட்ட ஒற்றியூர்ல இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க பெரிய பெரிய வித்வான்கள்லாம். ஆகையினால நீங்க திருவொற்றியூர்ல எழுந்தருள் இருக்கக்கூடிய மாணிக்க தியாகர் மேல ஒரு அகப்பொருள் பாடல் பாடி கொடுக்க வேண்டும் என்று மிகவும் வற்புறுத்தி அவரை அன்றைக்கே பாட வைத்தார்களாம். அந்த மாதிரி வரலாற்றில் சொல்லப்படுகிறது. இதை திருவருட்பா வரலாற்றில் அந்த இங்கித மாலை வரலாற்றை பற்றி அந்த முனைவர் ஔவை துரைசாமி பிள்ளை என்பவர் அந்த பாடல் எழுதக்கூடிய வரலாற்றை பற்றி சொல்லி இருக்கின்றார்கள். அதனால அந்த மாதிரி வள்ளல் பெருமான் அப்படி அந்த இங்கித மாலை பாடல் 165 பாடல் நமக்கு கிடைத்திருக்கிறது. எத்தனை பாடல் பாடினாலும் தெரியல, இன்றைக்கு 165 பாடல் கிடைத்திருக்கின்றன. அதுல தான் இந்த பாடல் இருக்கின்றதா. அதனால அதுல சைவ சித்தாந்த முறைப்படி சிவபெருமானுடைய அந்த திருவிளையாடல் வரக்கூடிய செய்திகள், மற்ற மூவர் தேவாரங்களில் உள்ளது, மற்ற மாணிக்கவாசகர் மற்ற அடியார்களுக்கு இறைவன் செய்த அந்த அருள் காட்சிகள் வைத்து அதை அற்புதமாக மரணமில்லா பெருவாழ்வுக்கு போவதற்கான முறையில் அந்த பாடலை பாடி கொடுத்திருக்கின்ற அதுல ஒரு பாடல் தான் இது என்று. அதனால அது மனிதன் வெறும் உடம்பு கிடையாது, வெறும் உயிர் கிடையாது, வெறும் அறிவு, வெறும் மனம் கிடையாது. இதற்கெல்லாம் ஆதாரமா இருக்கக்கூடிய அருவமாகி ஆன்ம அணுசக்தி உடையவன் மனிதன். அதுதான் நம்முடைய உண்மையான தேகம். ஆதியிலிருந்தே நம்முடைய வேதங்கள், நம்முடைய சாத்திரங்கள், நம்முடைய அருள் நூல்கள், தமிழ் நூல்கள் எல்லாமே இந்த ஆன்மாவை பற்றி சொல்லாத நூல்களே. புராணங்களும் சரி, இதிகாசங்களும் சரி, கதைகளும் சரி, அகப்பொருள் இலக்கண நூல்களும் சரி, எல்லா நூல்களும் இந்த ஆன்மாவை பற்றி சொல்லாத நூல்களே கிடையாது. அந்த காலத்திலே அகப்பொருள் இலக்கணத்தை பற்றி பாடிய கல்லாடனார் என்ற ஒரு பெரும் புலவர் அவர் சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னா, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த பழங்குடி என்று அந்த கல்லாடம் என்ற நூல்ல, புறப்பொருள் வெண்பாமாலையில இதெல்லாம் அந்த கல்லாடம் என்ற நூல்ல அந்த கல்லாடனார் என்ற பெரியவர் பாடி இருக்கின்றார். அவர் அகப்பொருள் அணுவம், அவரெல்லாம் ஆன்ம அணுவம் உடையவர். அந்த காலத்துல அந்த தமிழ் அறிஞர்கள் அந்த வரிகளை மேடையில பேசுவாங்க. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த பழங்குடி. வாளோடுன்னா ஏதோ பட்டா கத்தி இந்த வாழை வச்சுட்டு இருந்தவங்கன்னு அவங்க நினைச்சிட்டாங்க. வீரத்தோடு இருந்த அப்படி வாளோடுன்னு சொன்னோன்னே வீரத்தோடு இருந்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் என்றுதான் சொல்லி கொண்டிருந்தார்கள். அதனுடைய உண்மை பொருள் என்னடா, கல்லும் மண்ணும் தோன்றாத போது ஒருத்தன் எப்படி வாளோட இருப்பான்னு யாருமே சிந்திக்கல. அப்படித்தான் நிறைய சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் இதற்கு உண்மை பொருள் வேண்டுமே என்று நினைத்த போதுதான் திண்டுக்கல்லே வாழ்ந்த எங்களுடைய குருநாதர் தயாநிதி சுவாமி சரவணானந்தர் தான் இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கின்றார். அதாவது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாழ்னா ஒளி. ஒளி மனிதன் அவனுடைய உயிர் உணர்வு நிலை ஒளி அறிவு நிலையாக இருக்கின்றது. அதைத்தான் திருவள்ளுவர் சொல்றார், வாளறிவன் நற்றால் தொழார் எனின் கற்றதனால் ஆயபயன் என்கொள் வாளறிவன். கல்வி கற்றனுடைய பயன் தன்னுடைய உண்மையாகிய இயற்கை உண்மையாகிய வாளறிவை மனிதன் அந்த ஒளி அறிவை பட வேண்டும். ஒளி அறிவுனா ஏதோ வெளிச்சமா இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது. ஒளி அறிவுன்னா அது மரணமில்லாத நிலையை தரக்கூடியது, அழியாத நிலையை நிலைத்த இன்பத்தை தரக்கூடியது.
அதனாலதான் பாருங்க, நம்ம தமிழ் ஞான சித்தர்கள் தமிழ் மொழியில சொற்களை உண்டாக்கும் பொழுதே இந்த மனித குலத்துக்கு மனிதன் என்று பெயர் வைத்தார்கள். அந்த மனிதன் என்ற இதையும் எங்களுடைய குருநாதர் சுவாமி சரவணானந்தர் தான் சொல்றார். மனிதன் என்ற பெயர் இந்த மனித குலத்திற்கு நம்முடைய தமிழ் ஞான சித்தர்கள் எப்படி வைத்திருக்கிறார்கள் பாருங்கள். அந்த மனிதன் என்ற சொல்லை பிரித்தீர்களானால் மண் இதன் வரும். மண்ண நிலைத்த, இதன்னா இன்பமோடு இருக்கக்கூடிய, நிலைத்த இன்பத்தோடு இருக்கக்கூடியவன்னா அது கடவுள் இறைவன் தான் வரும். இறைவன் தான் மனிதன், மனிதன் தான் இறைவன். அந்த ஒன்றாகிய அந்த அணுசக்தி தான் இத்தனை கோடி உயிர்களாகவும் இத்தனை கோடி பொருள்களாகவும் அண்ட பிரபஞ்சம் முழுவதும் எல்லாமாகவும் அந்த ஒரே ஒரு அணுதான் எல்லாமாக திகழ்கிறது. அதில் சிறந்த பேரின்பத்தை பெற்று கடவுள் மயமாகி வாழக்கூடிய நித்திய தேகத்தை மண் இதனாக மண்ணின் இதமும் வாழக்கூடியவன் இந்த மனித தேகத்தை பெற்ற இந்த மனித குலம் மட்டும்தான். அதனால்தான் வள்ளலார் மனித குலத்திற்கு இறப்பு இயற்கை இல்லைன்னு சொல்லிட்டார். மற்ற உயிர்களுக்கு பூரா இறப்பு இயற்கைப்பா, மனிதனுக்கு இறப்பு இயற்கை இல்லை. மனிதன் இறப்பை தவிர்த்து கொண்டு இந்த அழியக்கூடிய தேகத்தை அழியாமை ஆக்கிக் கொள்ளலாம். அவரே சொல்றார், அழி உடம்பை அழியாமை ஆக்கும் வகையறியீர், இறையுறு பொய் உலகில் இன்ப துன்பம் அடுத்து எண்ணி எண்ணி இழைக்கின்ற ஏழை உலகீர் என்று வள்ளல் பெருமானுடைய பாடலை எடுத்து படிச்சு பாருங்க. அழி உடம்பை அழியாமை ஆக்கும் வகை இருக்குன்னு சொல்றார். அதைத்தான் வள்ளல் பெருமான் பெற்றுக்கொண்டார். அதற்கு மனிதன் ஜீவகாருண்யமா இருக்கணும், உயிர் கொலை செய்யக்கூடாது, கொலை வழியால் வந்த கொடிய மாமிசம் உண்ணுதல் கூடாது, அறிவை கெடுக்கும் மது அருந்துதல் கூடாது, நடுநிலையோடு இருக்க வேண்டும், எல்லா உயிரும் தம்முயிர் போல் பாவிக்கணும், ஜாதி இனம் மொழி நாடு இந்த மாதிரி அண்டத்தையே கடந்து போகணும்ன்றார் வள்ளலார். எந்த அண்ட வேற்றுமை கூட இருக்கக்கூடாதான். அப்படின்னா வள்ளலாருடைய அறிவு எப்படிப்பட்ட அறிவுன்னு பாருங்க. அவரே சொல்றார், என்னுடைய அறிவு இப்பொழுது அண்டாண்டங்களையும் கடந்து இருக்கின்றது, அதனால் தான் இதை உங்களுக்கு நான் சொல்கின்றேன் என்று சொல்றார். இன்றைக்கு இருக்கிற மனிதன் மனித நேயம், அந்த மனித நேயம்னால என்னன்னே தெரியாம மனித நேயம் என்று சொல்லி கொண்டு அலைகின்றான். ஜாதி இனம் மொழி கட்சி இன்னும் எத்தனை பாகுபாடு, எத்தனை போட்டி பொறாமை சண்டை சச்சரவு ஒருவருக்கு ஒரு அழித்து கொண்டு அலைகின்ற மனித குலத்துக்கு மத்தியில தான் வள்ளலாரை பற்றி சிந்திக்கின்றோம். அப்படிப்பட்ட மனித குலத்தை பார்த்தான் வள்ளலார் மிகவும் வருத்தப்படுகிறார். சொல்றார், பண்ணாத தீமைகள் பண்ணுகின்றீரே, பகராத வன்மொழிகள் பகருகின்றீரே, நன்னாத தீயினம் நன்னுகின்றீரே, நடவாத நடத்தைகள் நடத்த வந்தீரே, கண்ணாக காண்கின்ற கருத்தனை கருதாது எண்ணாது ஏமாந்து தூங்குகின்றீர் விழிக்கின்றீர், எத்துணை கொள்கின்றீர் பித்துலகீரே. பைத்தியக்கார உலகத்தவர்களே, செய்யக்கூடாதெல்லாம் செய்யறீங்க, செய்யாத தீமையெல்லாம் செய்யறீங்க, நினைக்காதெல்லாம் நினைக்கிறீங்க, பேசாதெல்லாம் பேசுறீங்க, எவ்வளவு கடுத செய்யும் அவ்வளவு செய்யறீங்க. இப்படி இருந்துகிட்டு எல்லாத்துக்கும் காரணமாகி ஒன்றை உணராமல் இருக்கின்றீர்களே, பைத்தியக்கார உலகீரே என்று வள்ளலார் அப்படி பாடுகிறார். இடம்பெறு பொய் வாழ்க்கையில் இன்ப துன்பம் அடுத்தே எண்ணி எண்ணி இழைக்கின்ற ஏழை உலகீரே என்றார். இந்த உலக வாழ்க்கையில வரக்கூடிய அனித்தியமான இன்ப துன்பத்தை நினைச்சே ஏங்கி ஏங்கி செத்து போயிடுறீங்க, நித்தியத்துவத்தை அறிந்து கொள்ளாமல் இருக்கின்றீர்களே. பொன் பொருள் வாழ்க்கை வசதி பட்டம் பதவி சாப்பாடு உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பேன், இது மூணுக்காக தான் படாத பாடுபடுறீங்க. இது தேவைதான். இது ஓரளவு வைத்து கொண்டு அதற்கு மேல் இந்த உடம்பை நிலைக்க பண்ணி கொண்டு நித்திய தேகத்தை பெற்று மரணமில்லா பெருவாழ்வை பெற வேண்டும். ஏன் மரணமில்லாவின் பெருவாழ்வை முத்தைய சித்தியை நீங்கள் பெற வேண்டும் என்றால், இந்த தேகத்தை இழந்துவிட்டு இறந்து போய்விட்டீர்கள், அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு பக்குவ காலத்தில் திரும்பவும் உங்களுக்கு ஒரு பிறவி வரும். அப்பொழுது இதே போல மனித பிறவி வரும்னு சொல்ல முடியாது. இந்த பிறவியில் செய்த தீமைகளுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கீழ்நிலை பிறவிகளுக்கு கூட நீங்க போயிடலாம் என்று வள்ளலார் சொல்றார். நாயா பேயா விசை செடிகளாக கள்ளி செடி முள் செடி அவர் சொல்றார். இப்படி எல்லாம் பிறந்து பிறந்து அடிபட்டு உதப்பட்டு மிதிபட்டு அப்புறம் திரும்ப அதுதான் அந்த கொடுமையான தேகங்கள் இருந்து அந்த தண்டனை அனுபவித்துட்டு திரும்பவும் அவங்களுக்கு மனித பிறவி கிடைக்கும். அது எப்போ கிடைக்கும்னே தெரியாது. அப்படி கிடைச்சாலும் இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு பிறவி கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. ஆகையினாலே இப்பவே இந்த க்ஷணத்திலே நீங்கள் மரணமில்லா பெருவாழ்வு பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று வள்ளல் பெருமான் இந்த மனித குலத்தை அழைக்கின்றார். வாழி என் தோழி என் வார்த்தைகள் என்றும் மரணமில்லா வரம் யான் பெற்றுக்கொண்டேன்,
சூழிய செஞ்சுடர் தோற்றுரு கீழ்ப்பால் தூய்த்திசை நோக்கினேன் சீர்த்திகள் சித்தி ஊழிதோர் ஊழி நின்றாடுவன் உன்னிதியல் இங்கே மன்னருள் ஆணை ஆழி கரத்தணிந்து ஆடேடி வந்து அருட்பெருஞ்சோதி கண்டு ஆடேடி பந்து என்று இந்த உலகத்தாரையெல்லாம் மரணமில்லா பெருவாழில் வாழ அழைத்த ஒரே மனிதன் வள்ளல் பெருமான் ஒருவர் தான். கடவுள் மனிதன், மகா மனிதன், எப்படி வேணாலும் வள்ளல் பெருமானை சொல்லலாம். அவ்வளவு பேறு பெற்றவர் வள்ளல் பெருமான். அவருடைய அருட்பாவை படிக்கணும் நாம. ஆகையினால அப்படி ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன் என் மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் தோழி. உலகத்துல எந்த மார்க்கமாவது என்னுடைய மார்க்கம் இரவாத மார்க்கம் யாராவது சொல்லியிருக்காங்களா? உலகத்துல எடுத்துக்கோங்க, ஒரு மார்க்கம் கூட இல்லை, ஒரு சமய மதமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. என்னுடைய மார்க்கம் இரவாத மார்க்கம் என்று சொன்னவர் வள்ளல் பெருமான் ஒருவர் தான். அதை நான் எதனால் பெற்றுக்கொண்டேன் என்று அப்படி எளிமையா சொல்றேன். ஈரமும் அன்பும் கொண்டு இனிய அருள் பெற்றேன் என் மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் தோழி. காரமும் மிகுபுலி சாரமும் கைப்போடே உப்போடே ஊரமுது உண்டே நீ ஒழியாதே ஊழிதோர் ஊழியும் உளவாமை நல்கும் ஆரமுது உண்டு என்னோடு ஆடியடி வந்து அருட்பெருஞ்சோதி கண்டு ஆடியடி வந்து என்று வள்ளல் பெருமான் இந்த மனித குலத்தை பூரா அழைக்கின்றார். நீங்க காரசாரம் அறுசுவை உணவை சாப்பிட்டு சாப்பிட்டு கடைசியில அந்த மல உடம்பு கெட்டு மரணம் அடைந்து போய் விடுகின்றீர்கள். இது தகுமா? இந்த உடம்பு நல்லா இருக்கும் பொழுதே நீங்கள் இரக்கத்தையும் அன்பையும் வளர்த்து கொண்டு அருளை பெற்று விடலாம் என்று சொல்றார். நீங்க கடும் தவம் கொடுந்தவம் காட்டுக்கு போனா அதெல்லாம் தேவையில்லை. ஈரமும் அன்பும் இருந்தால் போதும். ஈரம்னா என்ன? இரக்கம். நம்மை சார்ந்த நம்மை போன்ற மனிதர்களிடத்தில், நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய உயிர்களிடத்தில், எல்லா உயிர்களிடத்திலும் இரக்கம் காட்டுதல். எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் தனக்கு கிடைத்திருக்க பொருள் வசதியினாலும் மற்றவையினாலும் அந்த உயிர்களுக்கு உபகாரம் செய்தல், நம் தகுதிக்கு தகுந்த மாதிரி. அதுதான் ஈரம்ன்றார். அன்புன்றார். அன்புனா என்ன? ஏதோ கொடுக்கறது, இந்த காலத்துல அன்பளிப்பு, அதெல்லாம் அன்பு கிடையாது. அன்புனா உண்மை. யார் ஒருவர் உண்மையை கடைபிடித்து உண்மையாக இருக்கிற அவர்கள்ட்ட தான் அன்பு வெளிப்படும். உண்மை இல்லாத இடத்துல அன்பே வராது. உண்மை, அதுதான் கடவுள். உண்மை வேறல்ல, அன்பு வேறல்ல, கடவுள் வேறல்ல, இயற்கை உண்மை வேற அல்ல. அந்த உண்மை, அதனாலதான் வள்ளலார் சத்திய தர்மசாலை என்று ஆரம்பித்தார். அடுத்து அவர் கோயில் கட்டும் பொழுது சத்திய ஞான சபை என்று ஆரம்பித்தார். நம்முடைய முன்னோர்கள்லாம் பஞ்சலோக சபை, பஞ்சபூத சபை, இன்னும் விதவிதமான தத்துவங்கள் நிறைந்த அற்புதமான ஆலயங்கள் நம்முடைய தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்றது. விதவிதமான ஆலயங்கள் இருக்கின்றன. நோய் நீக்கிற ஆலயங்கள் அது எக்கச்சக்கமா இருக்கிறது. ஆனால் வள்ளல் பெருமான் என்னத்தை ஆரம்பிக்கிறார்னா சத்திய ஞான சபை என்று ஆரம்பிக்கிறார். மனிதனுடைய உள்ளத்து உணர்வு சத்திய ஞானமாக இருக்க வேண்டும். அதிலேதான் இறைவன் அருட்பெருஞ்சோதியாக எழுந்தருளுகிறார். அத புறத்துல ஒரு அடையாளமாகத்தான் வடலூர் சத்திய ஞான சபையை கட்டி வைத்திருக்கிறார். மனிதன் தன்னுடைய உள்ளத்து உணர்வு, அவனுடைய அறிவு, அவனுடைய எண்ணம், சொல், செயல் சத்திய ஞானமாக இருக்க வேண்டும். அப்பொழுது அவனிடத்தில் அந்த அருட்பெருஞ்சோதியாகிய தனிப்பெருங்கருணை ஆற்றல் அவனுடைய எண்ணத்துல, சொல்ல, செயல்ல, அவனுடைய உணர்வுல, அறிவுல, ஆற்றல்ல அப்படியே வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். இதை பெற வேண்டும். அதற்காகத்தான் வடலூர்லே சத்திய ஞான சபையை வைத்து அங்கே அருட்பெருஞ்சோதி எழுந்தருளை காட்டி, அது நம்முடைய சிறநடுத்தலத்தில் தான் அந்த மையம் இருக்கிறது என்பதற்காக தலைப்பகுதியே சத்திய ஞான சபையாக கட்டி வைத்திருக்கின்றார்கள். இதையெல்லாம் எந்த விஞ்ஞானம் தெரிந்து கொண்டு இருக்கிறது? எந்த அஞ்ஞானம், எந்த பகுத்தறிவு உணர்ந்து இருக்கிறது? ஒண்ணுமே கிடையாது. இவ்வளவு உண்மைகளை வள்ளல் பெருமான் இந்த மனித குலத்துக்கு கொடுத்திருக்கின்றார். ஏனென்றால் இப்ப நம்ம நல்ல வசதியோட, நல்ல பட்டம், பதவி, வாழ்க்கை வசதி, ராஜபோகம் எல்லாத்திலும் இருக்கும்போது திடீர்னு ஒரு கொடுமையான நோய் வந்தா எப்படி இருக்கும்? அந்த நோயவே தீர்க்க முடியுதா? இப்ப பொருள் வசதி, இப்ப நிறைய பெரிய பெரிய தலைவர்கள்லாம் நம்ம பார்த்தோம். பெரிய பெரிய கலைஞர்கள், பெரிய பெரிய அறிஞர்கள், பெரிய பெரிய நிபுணர்கள், ஒவ்வொரு துறைகளிலும் நிபுணத்துவம் வாழ்ந்த பெரிய அற்புதமான மனிதர்கள். அவர்களுக்கெல்லாம் நோய் வந்துடுது. விபத்து அவர்களை கொள்ளை கொண்டு போய் விபத்துல இறந்து போயிடுறாங்க. நோய் வந்தா நோயிலிருந்து அவர்களை மீட்க முடியவில்லை. அவர்கள் வைத்திருந்த பணம் உதவவில்லை. அவர்கள் கட்டிருந்த அந்த வித்வத்துவம், அதாவது புலமை, அறிவு, திறமை, அந்த கிண்ண சாதனை, அந்த நோபல் பரிசு எதுவுமே அவருடைய நோயை நீக்க முடியவில்லை. சிந்தித்து பார்க்கணும். அதைத்தான் வள்ளலார் சொல்றார்.
மற்றறிவோம் என சிறிதும் தாழ்ந்திருப்பீரானால் மரணம் எனும் பெரும்பாவி வந்திடுமே. சற்றும் அதை நும்மாலே தடுக்க முடியாதே. எற்றி நின்று தடுக்க வல்லார் எவ்வுலகில் எவருமில்லை கண்டு இற்றுதனை தடுத்திடலாம் என்னோடு சேர்ந்திடுமே. என்மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் தானே. இப்படி ஒரு பாடல் உலகத்திலேயே கிடையாது. திருவருட்பாவில் தான் இருக்கிறது, தமிழ் மொழியில தான் இருக்கிறது. அதனால்தான் வருங்காலத்துல உலகம் முழுவதும் இந்த மரணமில்லா பெருவாழ்வை பெறுவதற்காக தமிழ் படித்து, இன்றைக்கு எப்படி பொருள் வெறும் பொருள் தேடுவதற்காக ஆங்கிலத்தை படித்து எல்லாரும் விழுந்து படித்து வெளிநாடு அங்கங்கே போய் பொருள் சேர்த்து வாழ்றாங்க. ஆனால் அப்படி பொருள் சேர்த்து வாழும் பொழுது அவர்கள் நிலைத்து வாழ முடியவில்லை. நோய் வந்துருது, விபத்து வந்துருது, பல்வேறு பிரச்சனைகள் வந்து விடுகிறது. அனுத்தியமான நிலைகள் வந்து அவர்களை அழித்து விடுகின்றது இந்த ஆங்கில பொருளாதார உலக கல்வியினால். ஆனால் வள்ளல் பெருமான் தமிழ் மூலமாக கொடுத்திருக்கக்கூடிய சாகா கல்வியாகிய சாகா கலையாகிய அந்த அருள் கல்வியின் மூலமாக, அருட்பா கல்வியின் மூலமாக நிலைத்த அருளை பெற்று கொள்ளும் பொழுது இந்த நோய், பயம், கவலை, நோய்பிணி, தீமைகள், விபத்துக்கள், பேராபத்துக்கள், மரணம் அத்தனையும் ஒழிக்கப்பட்டு இந்த தேகமே அழியக்கூடிய, இந்த மனித தேகமே அழியாத சுத்த தேகமாகவும், மனிதனுடைய உயிர் உணர்வு அறிவாகிய அந்த சூக்கும உடம்பாகிய அந்த அறிவு உணர்வு நிலை பிரணவ தேகமாக பேரின்ப சித்தியாக விளங்கக்கூடியதாகவும், அவனுடைய அருவமாகிய ஆன்ம தேகமானது அண்டமுற்று நிரம்பி இருக்கக்கூடிய ஞான தேகமாகவும் பெற்று எப்போதும் நிலைத்து வாழ்ந்து கொண்டே இருக்கலாம் அந்த இறைமயமாகி. அதனால்தான் வள்ளலார் கடவுள் நிலையறிந்து அம்மயமாதல் என்று தன்னுடைய நெறிக்கு வந்து ஒரு குறிக்கோள் கொடுக்கின்றார். மனிதன் நாம் பெறும் புருஷார்த்தங்கள் 4 என்று சொல்கின்றார். அந்த முதல்ல சாகாத கல்வியை கற்றுக்கொள்ளுதல் வேண்டும், ஏம சித்தி செய்தல் வேண்டும், தத்துவ நிக்கரகம் செய்தல் வேண்டும், கடவுள் நிலையறிந்து அம்மயமாகி வாழ்தல் வேண்டும் என்று இந்த 4 நிலைகளை மனிதனாக பெற்றவர்கள் பெற வேண்டும் என்று, மனித தேகத்தை பெற்ற அத்தனை பேர் இதை பெற வேண்டும் என்று சொல்றார். இது எந்த நூல்லையாவது, எந்த ஆங்கில நூல், எந்த விஞ்ஞான நூல்லையாவது சொல்லப்பட்டிருக்கிறதா? தமிழ்ல இருக்கிறது. அதான் சாகாத கல்வியே கல்வி. உலகத்துல இருக்க கல்வி வரும் சாகும் கல்வி, உடம்போடு போயிடும், ஒண்ணுக்கும் உதவாது. வள்ளலார் அதான் சாகாத கல்வியே கல்வி, ஒன்றே சிவம் தானென அறிந்த அறிவே தகும் அறிவு. சிவம் என்றால் சச்சிதானந்தம், சத்து சித்து ஆனந்தம். சீனா சத்து, வானா சித்து, இம்முன்னா ஆனந்தம். சத்துனா இயற்கை உண்மை, சித்துனா இயற்கை அறிவு அல்லது இயற்கை விளக்கம். ஆனந்தம் என்றால் இயற்கை இன்பம். அதாவது இயற்கை உண்மை, இயற்கை அறிவு, இயற்கை இன்பமாகிய ஒரு அனுபவ பொருள் தான் இறைநிலை பேராற்றல். அதுதான் மனிதனாகவும் இருக்கிறது, மனிதனுக்குள் அது இருக்கின்றது. அதை மனிதன் முழுமையாக பெற்றுக்கொண்டு வாழலாம். அதுதான் கடவுள். கடவுள்னா ஏதோ சிலையோ ஒரு தீபமோ கிடையாது. அது முதல்ல ஒரு பாவனைக்காக மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று முன்னோர்கள் வைத்திருக்க, அதை வைத்து கொண்டு இந்த நிலைக்கு மனிதன் போகணும். அதுக்கு அவன் உண்மையானவனா இருக்க வேண்டும், ஒழுக்கமுடையவனா இருக்க வேண்டும், இரக்கமுடையவனா இருக்க வேண்டும், ஆருயிர் பணி செய்தல் வேண்டும். அப்பொழுதுதான் அவனுக்கு அந்த அருள் கிடைக்கும். மற்ற மாதிரி இந்த காலத்துல மாதிரி காசு கொடுத்தாலும் விலைக்கு வாங்க முடியாது அருளை, சாகாத கல்வியை. காசு கொடுத்து இப்ப உலகத்துல பட்டம், பதவி, வாழ்க்கை வசதியெல்லாம் காசை கொடுத்து எல்லா ஜனங்கள்கிட்ட வாங்கிடுறாங்க. அது மாதிரியெல்லாம் அதை வாங்க முடியாது. ஒழுக்கம் உடையவர்கள் தான் அங்கே உள்ள போக முடியும். ஒழுக்கம் இல்லாத வெளியில நிற்க வேண்டியதுதான். மது மாமிசம் சாப்பிட்றவங்களுக்கு அந்த கிட்டத்திலே வர முடியாதுன்னு வள்ளலார் சொல்றார். உயிர்கொலையும் புலைப்புசிப்பும் உடையவரெல்லாம் உறவினத்தார் அல்லர் அவர் புறவினத்தார், அவர்களுக்கு பயிர்ப்புறுமோர் பசி தவிர்த்தல் மாத்திரமே புரிக என்று வள்ளல் பெருமான் அவ்வளவு வேகமா பாடுறார். அவருக்கு இந்த உயிர்களை கொன்னு சாப்பிட்றது, மது இதுனா கொஞ்சம் கூட அவருக்கு பிடிக்காது. வள்ளல் பெருமானுக்கு, திருவள்ளுவருக்கும் பிடிக்காது. ஆனா திருவள்ளுவரை நம்ம 3 விரலை காட்டி கல்லு மாதிரி நிப்பாட்டி வச்சாச்சு. கொல்லாமை, புலால் உண்ணாமை, கல் உண்ணாமையை கடைபிடிங்கன்னு அவர் 3 விரலை காட்டிட்டு இருக்கிறார். அதான் அறம்பொருள் இன்பம் வீட்டு நிலையிலிருந்து வாழணும்ன்றது. அதையெல்லாம் யாரும் கடைபிடிப்பதில்லை. இதை வள்ளல் பெருமான் தான் முழுமையாக கடைபிடித்து இந்த மனித உலகத்துக்கு மரணமில்லா பெருவாழ்வை எடுத்து காட்டி இருக்கின்றார். தானே அந்த பேரை பெற்று அதான் தைப்பூசத்துல சிறப்பு. அதான் தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது. இப்ப பாத்தீங்கன்னா வள்ளலாரை எல்லாருமே போட்டி போட்டுக்கிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தப்பு தவறாகவும் பேசுறாங்க, நல்லாவும் பேசுறாங்க. ஏதோ ஒரு வகையில வள்ளலாருடைய அந்த உண்மை வெளிப்படுவதற்குரிய காலம் வந்து விட்டது.
மனிதகுலம் உண்மையாகவும் ஒழுக்கமாகவும் ஜீவகாருண்யத்தோடும் அகிலமாம் சகோதரத்துவ ஆன்ம நேயத்தோடு ஜாதி இனம் மொழி கட்சி என்ற அனைத்து வேற்றுமை தோற்ற பற்றுகளும் நீங்கி எல்லா உயிரும் என்னுயிர் என்ற ஆன்ம நேயத்தோடு வாழக்கூடிய நிலை வருவதற்காக வள்ளலாரை பற்றி எல்லோருமே இப்ப பேச ஆரம்பித்து விட்டார்கள். அது வரவேற்கத்தக்கது. அதான் அதுவும் வள்ளலாருடைய ஒரு அற்புதமான அருள் ஐந்தொழில். அவரே சொல்றார், இறைவன் அவருக்கு அருள் ஐந்தொழில் செய்யக்கூடிய சக்தியை கொடுத்திருக்கிறானா. அதனால அந்த வள்ளலாருடைய ஐந்தொழில் சக்தி தான் இப்ப வேலை செய்கிறது என்று தெரிகின்றது. ஆகையினாலதான் வள்ளலார் அந்த காலத்திலே சொல்றார், இங்கே நடக்கக்கூடிய கூச்சல் குழப்பம் எல்லாம் பாவிகளை விளக்கவும் பக்குவோர்களை மேலேற்றுவதற்காகத்தான் நடக்கின்ற. அதனால் இதை பற்றி நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம், அஞ்ச வேண்டாம், நீங்கள் நன்முயற்சியை விடாது பயிலுங்கள் என்று வள்ளல் பெருமா அன்றைக்கு இருந்த தன்னுடைய சீடர்களுக்கும் மக்களுக்கும் சொல்லி இருக்கிறார். எந்த காலத்தில் எந்த கூச்சல் எந்த குழப்பம் பயங்கரம் எது நடந்தாலும் அது பாவிகளை திருத்துவதற்கு அல்லது விளக்குவதற்கு, தீயவர்களை திருத்துவதற்கு அல்லது விளக்குவதற்கு, நல்லோர்களுக்கு பக்குவத்தை கொடுத்து மேல்நிலை ஏற்றுவதற்கு. ஆகையினாலதான் நீங்க காலம் உள்ள போதே இப்பொழுதே நன்னெறியிலே நடந்தீர்களானால் இறையருள் உங்களை மேல்நிலைக்கு ஏற்றிவிடும். அப்படி இல்லாமல் எனக்கென்ன என்று இருந்தீர்களானால் நீங்கள் அழிந்து போக வேண்டியதான் வரும் என்று வள்ளல் பெருமா அடிச்சடிச்சு சொல்லியிருக்கிறார். பாடல்களிலும் பாடி கொடுத்திருக்கிறார். உரைநடை உபதேசங்களிலும் அவர் உபதேசம் செய்திருக்கின்றார். ஆகையினால அந்த காலத்துல மனிதன் முக்தி பெற வேண்டும் என்று கடுமையான தவம் விரதமெல்லாம் செய்து அந்த அதிகமாக பக்தி செய்து அந்த அதே பாவனையிலிருந்து அந்த நிலையில் இருந்து அந்த சமாதி நிலையை அடைந்தார்கள். அல்லது இரண்டரை கலந்து போய்விட்டார், அதை வெட்ட வெளியில கலந்து போயிட்டாங்க. ஆனால் வள்ளல் பெருமா என்ன சொல்றாருன்னா, இறைவனை இனிமே போய் நம்ம அடைய வேண்டியதில்லை, அந்த இறைவன் தான் எல்லா உயிராயும் எல்லாமாய் விளங்குகிறார். அந்த இறை ஆற்றல் இல்லாத இடமே இல்லை, அணுதோறும் அதுதான் இருக்கின்றது என்று சொல்றார். அவர் சொல்றார், அண்டமெல்லாம் பிண்டமெல்லாம் உயிர்கள் எல்லாம் பொருள்கள் எல்லாம் ஆனவெல்லாம் இடங்கள் எல்லாம் நீக்கமர நிறைந்தே கொண்டவெல்லாம் கொண்டு கொண்டு மேலும் கொள்வதற்கு இடம் கொடுத்து கொண்டு சலிப்பின்றி கண்டமெல்லாம் கடந்தே அகண்டமதாய் அதுவும் கடந்த வெளியா அதுவும் கடந்த தனிப்பெரு வெளியாம் ஒண்டகு சிற்றம்பலத்தே எல்லாம் வல்லவராய் ஓங்குகின்ற தனி கடவுள் ஒருவர் உண்டே உலகீர். கடவுள்னா என்ன, அது எப்படி இருக்கிறது என்று உலகத்தாருக்கு ஒரு பதியத்துல ஒரு 11 பாடல்ல எப்படி கடவுள் விளங்குகிறார் என்பதை மிக நுட்பமாக அருள் அறிவியல் பூர்வமாக சொல்லி இருக்கிறார். ஏதோ கடவுள் மனிதனை போல ஏதோ தாமரை போன்ற திருவடியோட தாங்கிட்டு அதில் சலங்கை கட்டி கொண்டு கையில் ஒரு வேலாயத்தை வச்சு, இல்லாட்டி ஒரு சூலாயத்தை வைத்து கொண்டு, இல்லாட்டி சங்கு சக்கரத்தை வைத்து கொண்டு, இல்லாட்டி மயில் மேல அந்த மாதிரியெல்லாம் வள்ளல சொல்ல கிடையாது. ஆரம்பத்தில் அவர் அப்படித்தான் வர்றாரு. அப்புறம் அவருக்கு அந்த அனுபவம் வந்த பிறகு உண்மை கடவுள் அனுபவத்தை மனிதன் எப்படி அனுபவிக்க வேண்டும், எப்படி பெற வேண்டும் என்பதை வெளிப்படையாகவே சொல்லி மற்றவர்களாம் மறைத்தே அனுபவம் மேல்நிலை பெறாதனால் அவர்கள் முன்னோர் சொன்னதான் சொல்லிட்டே போயிட்டாங்க. வள்ளலார் அதற்கும் மேல் சொல்லிவிட்டார். அவர் சொல்றார், உலக நிலை முழுதாகி, இறைவன் எப்படி விளங்குறான்னு சொல்றார். உலக நிலை முழுதாகி ஆங்காங்குள்ள உயிராகி உயிர்க்கு உயிராம் ஒளிதானாகி, உயிருக்கு உயிரா ஒளி இருக்கின்றார், உயிருக்கு உயிராம் ஒளிதானாகி கலக நிலை அறியாத காட்சியாகி கதியாகி மெய்ஞான கண்ணதாகி இலகு சிதாகாசமதாய் பரம ஆகாச இயல்பாகி இணையொன்றும் இல்லாதாகி அழகில் அறிவானந்தமாகின்றார். அழகில் அறிவானந்தம் எந்த உயிர்ல வரும்? மனிதனிடத்துல மட்டும்தான் வரும், மற்ற எந்த உயிர்களிடத்திலும் அது வெளிப்படாது. அறிவானந்தம் அதுவும் அழகில் அறிவான, அது சொல்ல முடியாத பேராற்றல். அழகில்னா அளக்க முடியாது. அழகில் அறிவானந்தமாகி சச்சிதானந்தமயமாகி அமர்ந்த தேவதேவே என்று மகாதேவ மாலையில முதல் பாடல்ல இறைவன் எப்படி விளங்குகிறார், அது மனிதனிடத்துல எப்படி அனுபவத்துல வர்றார் என்பதை தெல்ல தெளிவாக எடுத்துக்காட்டு. இப்படிப்பட்ட இறைவனை அனுபவிப்பதற்கு நம்ம என்ன செய்யணும்? உண்மையா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், ஜீவகாருண்யமா இரக்கம் உடையவர்களா இருக்க வேண்டும், உயிர்கொலை செய்யக்கூடாது, வன்புலால் உண்ணக்கூடாது, கொடிய மது அருந்தக்கூடாது. ஜீவகாருண்யத்தோடு இருந்து வாழும் பொழுதுதான் அந்த இறை அருள் அணுவும் நமக்கு சித்திக்கும். மற்ற எந்த தந்திரம் மந்திரம் யாகம் யோகம் எது செய்தாலும் இந்த அருள் கிடைக்காது. எப்படி விஞ்ஞானம் உலகத்துல படிக்கிறாங்க, அதுக்கு தக்கன ஏதோ கிடைக்குது இல்லை, அது மாதிரி அந்த மந்திர தந்திரங்களுக்கு சில ஆற்றல்கள் கிடைக்கும். அது கொஞ்ச நாள் இருந்துட்டு இந்த அனித்திய பொருள் மாதிரி அதுவும் அழிந்து போய்விடும் என்று வள்ளலார் சொல்றார்.
அதனால இங்கே உண்மையா இருந்து நல் ஒழுக்கத்தோடு, அதனாலதான் உண்மை நெறி ஒழுக்கம் என்று வள்ளல் பெருமன் வகுத்து கொடுத்திருக்கிறார். இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் என்று ஒழுக்கத்தை 4 வகையா வகுக்கிறார். அதோடு ஜீவகாருண்ய ஒழுக்கத்தையும் கடைபிடிக்கணும். ஜீவகாருண்யத்தை ஒழுக்கம் என்றே சொல்றார். மனிதன் இரக்கத்தை ஒழுக்கமாக கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்றார். இரக்கத்தை. அப்ப இரக்கமுடைய மனிதன் தன்னுடைய உணவுக்காக ஒரு உயிரை துடிக்க துடிக்க ரத்தம் சொட்ட சொட்ட கொன்னு உணவாக்கி கொண்டு இருப்பானா இரக்கமுள்ள மனிதன்? அவனுக்கு அருள் கிடைக்குமா? அருளை பற்றி உணர முடியுமா? உணரவே முடியாது. ஆகையினாலதான் திருக்குறளும் திருவருட்பாவும் அனுபவம் இல்லாமல் இன்றைய உலகத்துல வெறும் சிலைகளாக வைக்கப்பட்டு வருஷம் திருவள்ளுவருக்கு மாலை போடுறது, இப்படி வள்ளலாருக்கு விழா கொண்டாடுறது இதோட முடிஞ்சு போய் விடுகிறது. அனுபவத்தில் பெறுவதற்கு மனிதன் அவர்கள் சொன்னதை கடைபிடிக்க வேண்டும் அல்லவா? அதை அவங்க என்ன சொல்றாங்க, அது இல்லறவாசிகளுக்கு, அது துறவரவாசிகளுக்கு. பெரியோர்கள் இல்லறவாசி துறவரவாசி மனித குலத்துக்கு தான் கொடுத்திருக்கிறாங்க. ஏன் கொடுத்திருக்கிறாங்க? மனிதன் நித்தியமா வாழ வேண்டும், மரணம் இல்லாம வாழ வேண்டும், துன்பம் இல்லாம வாழ, நல்ல ராஜபவத்தில் நாட்டையே ஆட்சி செய்து சகல சம்பத்தோடு இருக்கக்கூடிய மனிதன் திடீர்னு இறப்பு, இன்னைக்கு நீ இறக்க போறியான்னு சொன்னாக்க எப்படி இருக்கும்? இத்தனை விட்டுட்டு அவன் போற மனசு வருமா? அப்ப இறப்பு எவ்வளவு கொடுமையானது நினைத்து பாருங்கள் என்று வள்ளலார் சொல்றார். கட்டோட கணத்தோட வாழ்கின்றோம் என்பீர், கண்ணோட கருத்தோட கருத்தனை கருதாது எண்ணாது ஏமாந்து தூங்குகின்றீர் விழிக்கின்றீர் என்று வள்ளல் பெருமான் பட்டோட பணியோட தெருவில் தெரிகின்றீர், தெருவில் பசியோட வந்தோரை பார்க்கவும் அறியீர், எத்துணை கொள்கின்றீர் பித்துலகீரே. கட்டோட கணத்தோட உலகத்துல நல்ல பட்டாடையோடு கட்டோட கணத்தோட அதிகாரத்தோட எல்லா வசதியோட அப்படியே வர்றீங்க. மரணம் வந்துச்சுன்னா நீங்க என்னத்துக்கு ஆவீங்க? ஒரு உயிரை கொன்னு குவித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவர் சொல்றார், புன்புலால் உண்ணும் மனிதரை கண்டு என்பலாங்கருக இளைத்தனன் எந்தாய். வள்ளல் பெருமான் சொல்றார், புன்புலான்றார். புன்புலாலை உண்ணக்கூடிய மனிதர்களை பார்த்து அவர் அப்படியே நடுங்கிறாராம் வள்ளல் பெருமான். ஏனென்றால் அந்த மனிதன் பிறவிதோறும் துன்பப்படுவான் என்று அவன் மீது வைத்த இரக்கத்தினால் தான் நடுங்குகிறார். அவருக்கு ஒன்றும் பயம் கிடையாது. அருட்பாவில் இந்த பாடல்லாம் இருக்கிறது. புன்புலால் உண்ணும் மனிதரை கண்டு என்பலாங் கருக இளைத்தனன் எந்தா என்று இறைவனிடத்துல தான் இசைக்கின்றார், இறைவனிடத்துல முறையீடு செய்கிறார். மனிதர்கள் இப்படி அறியாமையால உயிர்களை கொண்டு குவித்து உணவாக்கி கொண்டு இருக்கின்றான், அறியாமையால் மதுவை அறிந்து கொண்டு அழிந்து கொண்டு இருக்கின்றான் என்று வருத்தப்படுகின்றார். ஆகையினால திருவள்ளுவரும் வள்ளல் பெருமானும் வாழ்ந்த ஒரு ஒப்பற்ற சிவயோக பூமியாகிய பரதகண்டமாகிய இந்த தமிழகமாகிய தென்னாட்டிலாம் வாழ்ந்துட்டு இருக்க நாம் எவ்வளவு பெரிய மகா மனிதராகிய வள்ளல் பெருமானை நாம் பெற்றிருந்தோம், அவருடைய அருட்பாவை பெற்றிருந்தும் அந்த முத்தி சித்தி பேரை யாருமே தெரிந்து கொள்ளவில்லை. அது முத்தேக சித்தி பேர். அது அந்த தூள உடம்பு அழியாம பெறுவதுதான் சுத்த தேக சித்தி என்பது. மனிதனுடைய உயிர் உணர்வாகிய அறிவு நிலை என்றைக்கும் பேரின்பமாக சச்சிதானந்தமாக பிரணவ தேகமாக விளங்குவது அது 2வது சித்தி. 3வதாக அருவமாகிய ஆன்ம தேக சித்தி, அதான் ஞான தேக சித்தி. அங்கிருந்து தான் வரிசை அப்படி வரும். ஞான தேக சித்தி, முதல்ல பிரணவ தேக சித்தி, அப்புறம் ஞான தேக சித்தி, அப்புறம் சுத்த தேக சித்தி என்று 3 தேகங்களும் அழியாத தன்மையை பெற்றுவிடுதான் கடவுள் நிலை. இந்த கடவுள் நிலையை அறிந்து அம்மயமாகி மனிதன் மன்னி இதமும் வாழ வேண்டும் என்பதுதான் வள்ளலார். அப்படிப்பட்ட மன்னி இதனாக வள்ளல் பெருமான் சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான தேகத்தோடு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார். அதைத்தான் முத்தேக சித்தி என்ற தலைப்பை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு இந்த தை மாதமாகிய வள்ளல் பெருமான் இந்த தை மாதம் வரக்கூடிய பூரண பௌர்ணமி வரக்கூடிய பூச நட்சத்திரமும் கூடிய அந்த நன்னாளிலே அந்த பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்றுக்கொண்டார்கள். ஒவ்வொரு மனிதனும் என்னை போல் பெறலாம் என்று சொல்றார். என்போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே என்று சொல்றார். பாதி இரவில் எழுந்தருளி பாவியேனை எழுப்பி அருள் ஜோதி அளித்து என் உள்ளகத்தை சூழ்ந்து கலந்து துலங்குகின்றாய் நீதி நடஞ்சை பேரின்ப நிதி. இறைவன் எப்படி இருக்கான்னா நீதி நடஞ்செய்கின்றான். அதே போல மனிதன் நீதி நெறியோடு நடந்தால்தான் இறைவன் அருள் கிடைக்கும். நடுநிலை இல்லாதவர்கள் அருள் பெறவே முடியாது. நீதி நடஞ்சை பேரின்ப நிதி நான் பெற்ற நெடும் பேற்றை ஓதி முடியாது. நான் பெற்றிருக்க அந்த பேரின்ப பெரும் பேரை சொல்லி காட்டவே முடியாது, ஓதி முடியாது
என்போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே என்று இறைவனிடத்துல பிரார்த்தனை வைக்கிறார், வேண்டுகை வைக்கிறார். என்போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே. என்போல்னா என்ன அர்த்தம்னா, என்ன இந்த உடம்போடுன்னு அர்த்தம். இதே இது திருமூலர் பாடியிருக்கார், யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று சொல்றார். அவர் யான் என்பது ஆன்ம சித்தி பெறுதலை கூடிய, அதான் பழைய முத்தி நிலை. அகத்துல போய் ஆத்மாவில் போய் அடங்கி விடுவது, அதான் அடக்கம். அந்த காலத்துல அடக்கம், ஒடுக்கம், பெரியோர்கள் அந்த அடங்கி இருக்காருங்க, அடக்கம் என்று சொல்லல, ஒடுக்கம் என்று சொல்வார்கள். இல்லைன்னா வெட்ட வெளியில கலந்து போறது. அதான் நம்முடைய முன்னோர்களாகிய ஞான சம்பந்தர், திருநாவுக்கரசு சுவாமிகள், சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்க வாசக பெருமான், இன்னும் பட்டினத்தார், இந்த பத்திரகிரியார், ஆண்டாள், இந்த மாதிரி நிறைய ஞானிகள் வெட்ட வெளியிலே கலந்து போயிருக்கிறாங்க, அருவமா இல்லாம போயிடுறாங்க. இந்த உடம்பு வாழ்க்கை வேணாம். அவங்க இந்த உடம்பும் வேணாம், இந்த உலகம் வேணாம், இதுதான் இறை அனுபவத்தை பெறுவதற்கு தடையா இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா வள்ளல் பெருமை என்ன சொல்றாருன்னா, இறைவனுடைய அருள் தாப்ப இந்த உலகமாகவும் இருக்கு, இந்த உடம்பாகவும் இருக்கிறது. அது இந்த நம்ம பக்குவம் அடைவதற்காகத்தான் இதெல்லாம் கொடுத்துக்கிறது. அதையே நம்ம தடையா நினைக்கலாமா? இறைவன் வேறு அல்ல, நாம் வேறு அல்ல. இறைவன் தான் எல்லா உயிராய் எல்லாமா இருக்கிறார். நம்மிடத்தில் அவர் அத்துவிதமாக இருக்கிறார். அந்த அத்துவித நிலையை உணர்ந்து அதில் பொருந்தி இருந்து கொண்டு இந்த உலகத்தில் வாழுங்கள் என்று வள்ளலார் சொல்றார். அந்த அத்துவித நிலையில் பொருந்துவதுதான் முத்தி என்பது. மனிதன் இப்ப தேகமே நான் என்ற நிலையிலிருந்து பிழைத்து கொண்டு இருக்கிறான். யாரை பார்த்தாலும் தேகம் நான்ற அகங்காரத்துல தான் இருக்கு. அதனாலதான் உலகத்துல வயதை எதை வைத்து கணக்கு போடுறாங்க? ஐயா உங்களுக்கு வயசு எத்தனை? எனக்கு 30 ஆச்சு, 50 ஆச்சு, 60 ஆச்சு, 70 ஆச்சுன்றாங்க. எதை வச்சு சொல்றாங்க? உடம்பை வச்சுதான் சொல்றாங்க. அப்போ உடம்பே நான் என்று நினைத்து கொண்டுதான் மனிதன் வாழ்கின்றான். ஆனால் இந்த உடம்பு ஒரு கருவி. இந்த தூள உடம்புக்குள்ள உயிர் உணர்வாகிய சூக்கும ஆற்றல் இருக்கிறது. அதற்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய காரணமாகிய அருவ ஆற்றலாகிய ஆன்ம உடம்பு இருக்கிறது. அதுதான் நம்ம சொந்த உடம்பு. அதுதான் இறைவனுடைய உடம்பு. அதுதான் அந்த அருவ உடம்பாகிய ஆன்ம காரண தேக நிலையில் நாம் பொருந்தி கொள்ளுதல் வேண்டும். ஆனால் இப்பொழுது நாம் தேகத்திலே பொருந்தி இருக்கின்றோம். அகங்கார உணர்வுனால, உண்மையை கடைபிடிக்காதனால, ஒழுக்கத்தை கடைபிடிக்காதனால, நடுநிலை நிற்காதனால, இரக்கம் இல்லாதனால, கொடுமை செய்து கொடிய சிற்று உயிர்களை கொலை செய்து உண்ணுவதால், அறிவை கெடுக்கும் மது அருந்துவதால் தேகமே தான் என்று எல்லா துன்பங்களுக்கும் ஆளாகி மனிதன் தான் உடம்பு என்று நினைத்து கொண்டு பிழைத்து அல்லல் பட்டு அழிந்து கொண்டு இருக்கின்றான். எப்படிப்பட்ட விஞ்ஞானத்தில் சிறந்த மனிதர்களும் சரி, நாட்டை ஆளக்கூடியவர்களும் சரி, பெரிய கலைஞர்களும் வித்துவர்களும் நிபுணர்களும் ஒவ்வொரு துறையில் இருக்க நிபுணர்களும் அழிந்து போய் விடுகிறார்கள். பாருங்க, மனித உயிர் மாதிரி இன்னைக்கு துன்பப்பட்டு அழியக்கூடிய உயிர் உலகத்திலே கிடையாது. மனிதன் தான் அவ்வளவு துன்பமும் அடைகிறான். பயம், கவலை, நோய்பிணி, தீமைகள், விபத்துக்கள், பேராபத்துக்கள், முடிவில் மரண வாதனை, செத்து மடியிறான் மனிதன். இதை பற்றி யாருமே சிந்திக்கிறதே இல்லை. வள்ளலார் அதான் சொல்றார். அவர் 2 விஷயத்தை தலையா எடுத்து, பசி, மரணம், இது 2ஐயும் ஒழித்தே தீர வேண்டும் என்றுதான் அவர் ஆரம்பத்திலிருந்து சிந்தனை செய்து அதை ஒழித்து காட்டி நித்திய தேகத்தை பெற்றுக் கொள்கிறார். அப்படி அந்த ஆத்ம தேகமாகிய அருவ தேகத்தில், இந்த தேகம் நன்னிலையில் இருக்கும்போது அந்த அருவ தேகத்தில் நம்முடைய உயிர் உணர்வு அறிவு நிலை, அந்த அருவமாகிய ஆன்ம அணுசக்தி நிலை நம்முடைய சிறநடு தளத்தில் இருக்கிறது. அங்க போய் நாம் ஒன்றி நிற்க வேண்டும், அதில் பொருந்தி கொள்ளுதல் வேண்டும் என்று வள்ளலார் சொல்றார். அப்படி அங்க ஒரு தடவை பொருந்திட்டோம்னா அதுல இருந்து பிரியாத நிலை வந்துவிடும் என்று சொல்றார். அந்த பிரியாத நிலையில் இருந்து கொண்டு இந்த உலகத்தில் இந்த தேகத்தை வைத்துக் கொண்டு நம்மை சூழ்ந்திருக்க மனிதரிடத்தில் நம்ம வாழும் பொழுது அந்த உயிர்களுக்கு வேண்டிய அருள் விளக்கம், பசி தவிர்த்தல், நோய் நீக்குதல் மற்றும் நம்முடைய அறிவுக்கும் நமக்கு இருக்கிற பொருள் வசதிக்கும் என்ன செய்ய முடியுமோ, நம் தரத்துக்கு என்ன செய்ய முடியும் அதை செய்து கொண்டே இரக்கத்தோடும் உருக்கத்தோடும் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி வாழ்ந்து வரும் பொழுது அந்த சிறநடுத்தலத்தில் இருக்க அருவ நிலையில் இருக்கக்கூடிய அமுத சக்தியானது உயிர் உணர்வுல, அறிவுல, உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை செல்களிலும் கலந்து அழியாத சுத்த தேகமாக, பேரின்ப பிரணவ தேகமாக, ஞான தேகமாக நம் உடம்பை, உயிரை, உணர்வை, ஆன்மாவை மாற்றி கொடுத்து விடுகிறது. இப்படி அந்த சாகாத கலையை கற்று மனிதன் நித்திய தேகத்தை பெற்று கொண்டு வாழ்வதுதான் முத்தேக சித்தி. முத்தி என்பது அது பாதி கணத்தை தாண்டின மாதிரி என்று வள்ளலார் சொல்றார். முத்தி பெற்றாலும் சரி, சாதாரணமா செத்தாலும் சரி, அது தேகத்தை இழந்ததுதான். தேகத்தை இழந்தால் ஒரு அனுபவமும் கிடையாதுன்றார்.
சிவ அனுபவம் பெற்றாலும் சரி, கடவுள் அனுபவம், எந்த வைகுண்ட பதவி பெற்றாலும் சரி, சிவலோக பதவி பெற்றாலும் சரி, கைலாய பதவி பெற்றாலும் சரி, சொர்க்கலோகம் பெற்றாலும் சரி, பரலோகம் பெற்றாலும் சரி, உடம்போடு இருந்து அந்த அனுபவத்தை அனுபவிக்க வேண்டும் என்று வள்ளலார் சொல்றார். அதற்கு இந்த உடம்பு சுத்த உடம்பாக இருக்க வேண்டும். அதற்கு உணவு முறையெல்லாம் கொடுத்திருக்கின்றார். அதற்கு எப்படி வாழ வேண்டும் என்று அருள் அறிவியல் பூர்வமாக அந்த சாகா கலை வாழ்வை கொடுத்திருக்கின்றார். திருவருட்பாவில் இருக்கிறது. அதற்குரிய இடம்தான் வடலூர் சத்திய ஞான சபை, வடலூர் சத்திய தர்மசாலை, சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம். ஏதோ அதில் போய் சும்மா மற்ற சங்கத்தில் சேர்ற மாதிரி சேர்றது கிடையாது. சமரச சுத்த சன்மார்க்கத்து சங்கத்தில் சேர வேண்டும் என்றால் மனிதன் கொலை கொலை மது மாமிசம் சாப்பிடாத நித்திய விரதம் உடையவன் தான் அந்த சங்கத்துக்குரியவன். அது சீட்டு உறுப்பினர் சீட்டெல்லாம் சேர தேவையில்லை. அவனுக்கு தகுதி இது இருக்கணும். இரக்கமே தன் உயிராக கொண்டு வாழணும். எல்லா உயிரையும் தம் உயிர் போல் பாவிக்கணும். வள்ளலார் அந்த காலத்துல வள்ளலார்ட்ட போய் கேட்டாங்க, ஐயா இங்க சாகாக்கலை மரணம்லாம் பெருவாழ்வு ஒளி உடம்பு என்னென்னமோ சொல்றீங்க, நாங்கள் அருள் பெறுவதற்கு ஒரு எளிமையான வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான்ட்டு அன்னைக்கு இருந்த பெரியவர்கள் கேட்டார்களாம். அதற்குத்தான் வள்ளல் பெருமான் நீங்க ஒரு சாதனமும் செய்ய வேண்டாம்னு சொல்றாரு. அதான் எல்லாத்தையும் விட்டுருங்க, நான் சொல்ற கேளுங்கன்னு சொன்னார். எல்லா உயிரையும் தம்முயிர் போல் பாவிக்கக்கூடிய உணர்வை வரவழைத்துக் கொள்ளுங்கள், இதுதான் சாதனம் சொன்னாராம். எல்லா உயிரையும் தம்முயிர் போல் பாவிக்கக்கூடிய உணர்வை பெற்ற மனிதன் பிறரை வேறாக நினைக்க மாட்டான். துன்பம் செய்வானா, பிறர் பொருளை கவர்ந்து விடுவானா, பிறர் சொத்தை தனதாக்கி கொள்வானா, எதுவுமே எந்த ஒரு சிறு தவறுமே செய்ய மாட்டான். அதான் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது. அது பசி தவிர்க்கிறது ஆரம்பம். இரக்க உணர்வு உண்டாவதற்கு ஆரம்பம் பசி நீக்குதல். அதுல ஆரம்பிச்சு எல்லா உயிரும் என்னுயிர் என்ற அந்த உணர்வு நிலையில மனிதன் நின்று வாழணும். அப்படி வாழும் பொழுது அவன் கடவுள் மயமாகி வாழ வந்து விடுகின்றான். இதுதான் இயற்கை உண்மை, பேரின்ப சித்தி பெருவாழ்வு, முத்தேக சித்தி வாழ்வு. அதனால நீங்க எல்லோருமே எல்லாத்தையும் விட்டு விடுங்கள், சமய மதங்கள் மற்ற எல்லாத்தையும் விட்டுருங்கன்ற, எல்லா நெறிகளையும் விட்டு விடுங்கள், எல்லா உயிரும் என்னுயிர் என்ற அந்த அகிலமாம் சகோதரத்துவ ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உணர்வு உடையவர்களாய் வாழுங்கள் என்று சொல்றார். உலகத்திலே அகிலமாம் சகோதரத்துவத்தை பற்றியும் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையை பற்றியும் பறைசாற்றியவர் வள்ளல் பெருமான் ஒருவர் தான். அதை கூட யாரும் சொல்றதும் இல்லை. ஏன்னா உலகம் எப்படி இருக்குன்னு தெரியும். இன்றைய உலகம் அவ்வளவு கீழ்நிலையில் அதாவது இழிநிலையில் இன்றைய உலகம் பிழைத்து கொண்டு இருக்கின்றது. இந்த இழிநிலையில் இருந்து மீட்கத்தான் வள்ளல் பெருமான் நம்மையெல்லாம் அழைக்கின்றார். அதான் ஈரமும் அன்பும் கொண்டு இன்னொருள் பெற்றேன் என்மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் தோழி, இசையாமல் போனவர் எல்லாரும் நான இரவா பெருவரம் யான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்றார். இந்த உலகத்துல யாருமே இசைந்து கொடுத்து நன்னெறிக்கு இசைந்து கொடுத்து வாழவில்லை. அதனால் எல்லா பேரும் செத்து போயிட்டாங்க. அடியேன் இசைந்து கொடுத்தேன், அதனால் நான் அந்த இசையாமல் செத்து போனவங்களாம் வெக்கப்படும்படியாக நான் இரவா பெருவரம் பெற்றுக்கொண்டேன் என்று பாடல்ல அருட்பா பாடல்கள், எளிமையான வரிகள், அற்புதமான அருள் உணர்வு மிக்க வரிகள், மாபெரும் அருள் விஞ்ஞான வரிகள். இசையாமல் போனவர் எல்லாரும் காண இரவா பெருவரம் யான் பெற்றுக்கொண்டேன், வசையாதுமில்லாத மேற்றிசை நோக்கினேன். அப்படி வள்ளல் பெரும் அப்படி பாடுறார். தப்பாலே உலகத்தவர் சாவே துணிந்தார் சகத்தில் என்று சொல்றார். எல்லா பேரும் தப்பாலேயே சாவ விரும்பி ஏத்துக்கிறாங்க, துணிஞ்சு சாகுறாங்களாம் எல்லா மனிதர்களும். தப்பாலே உலகத்தர் சாவே துணிந்தார், நான் சாதலை தவிர்த்து கொண்டு எப்பாலும் எக்காலும் இருத்தலே பெற்றேன். எப்படி வாக்கியம் பாருங்க. சாவலை தவிர்த்து கொண்டு எப்பாலும் எக்காலும் இருத்தலே பெற்றேன் என்மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் தோழி. வள்ளலாருடைய அந்த அருள் அற்புத வரிகள். இதையெல்லாம் மனிதகுலம் இன்னும் தெரிந்து கொள்ளவில்லை. இதுல எல்லாம் இளைஞர் முதியோர்லாம் தேவையில்லை. உடம்பு தான் இளைஞர் முதியோர் இருக்கு. மனிதனுடைய உயிரும் அறிவும் ஆன்மாவும் எப்போதும் இளமை உடையதுதான். உடம்பு தான் வளர்ந்து தேய்ந்து கொண்டு இருக்கிறது. அதனால இதுல இளைஞர்கள் பின்பற்றவில்லை, முதியோர்கள் அதெல்லாம் கிடையவே கிடையாது. முதியோர்னா உடம்பு தான் முதுமை அடைந்திருக்கிறது, உடம்பு தான் இளமையா இருக்கிறது. ஆனால் மனிதனுடைய அறிவும்
அவனுடைய உயிரும் அவனுடைய ஆன்மாவும் என்றைக்கும் ஒருபடித்தாக விளங்கக்கூடியது, இறைவனுடைய அருளால் விளங்கக்கூடியது. அதை பற்றி நின்று விட்டால் இந்த திரைந்து திரைந்து உளுத்தவர் இளமை அடைந்திடலாம் என்று வள்ளலார் சொல்றார். விரைந்து விரைந்து அடைந்திடுமீன் மேதினியர் மெய்மை உரைக்கின்றேன் இங்கே, திரைந்து திரைந்து உளுத்தவரும் இளமை அடைந்திடவும் எம் இறைவன் எழுந்தருள்கின்ற தருணம் என்று சொல்றார். நீங்க வயசாகி போச்சு, உடம்பெல்லாம் இது போச்சு, உடம்பு கெட்டு போச்சுன்னு நினைக்க வேணாம். அடுத்த சனத்துல அது சுத்த உடம்பாக மாறிடும் சொல்றார். திரைந்து திரைந்து உளுத்தவர் இளமை அடைந்திடவும் செத்தவர் எழுந்து மகிழ்ந்திருக்கவும் எம் இறைவன் எழுந்தருள்கின்ற தருணம் இது கண்டீர். புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் செய்கிறேன். சத்தியம் வள்ளல் பெருமானுடைய பாடல்கள்ல எங்க பார்த்தாலும் சத்தியம் சத்தியம் சத்தியம். ஏன்னா இந்த மனிதன் நம்ப மாட்டேன். ஏன்னா பகுத்தறிவு அறிவியலாக்கும் அதாக்கும் இதாக்கும் இதெல்லாம் நம்ப முடியாது. நான் கண்ணால் பார்த்தாதான் நம்புவேன், காதால் கேட்டாதான் நம்புவேன்னு சொல்லி இன்றைய விஞ்ஞான உலகத்தை இருந்துக்கிட்டு பகுத்தறிவுல இருந்துட்டு மனிதன் அப்படியே அலைகின்றான். அதனால நம்முடைய முன்னோர் அந்த காலத்துல சொன்னாங்க, கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்று அன்னைக்கு நம்முடைய முன்னோர்கள் பழமொழி சொன்னாங்க. அந்த பழமொழியின் உண்மை இன்னைக்கு தான் புரிகின்றது. எங்களுடைய குருநாதர் திண்டுக்கல் தயாநிதி சுவாமி சரவணானந்தன் மூலமாக அந்த மாதிரி பழமொழிகளை அவர் விளக்கம் கொடுத்திருக்கிறார். கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். தீர விசாரிக்கிறதுனா அது ஆத்ம நிலையில் பொருந்துவதை தீர விசாரிப்பது. அப்படி அந்த வாழ் ஒளி உடம்பு பெறுதல், அதான் ஆத்மாவாகிய ஒளி உடம்பு நிலையிலிருந்து வாழ்வதுதான் கல்லாடம் என்ற அந்த இலக்கண நூல் கூறுவது. அதான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த பழங்குடினா நம்முடைய உண்மை உடம்பு, பழமையான உடம்பு எதுன்னா அந்த ஒளி உடம்பாகிய ஆன்ம உடம்பு தான், அருவ உடம்பு. அந்த உடம்பை அன்னைக்கே அனுபவத்தில் அந்த கல்லாடனார் என்ற அந்த பாடல் செய்த பெரும் முனிவர் புலவர் பெற்றிருந்திருக்கிறார். என்னுடைய ஆதி எதுன்னா அந்த அழியாத ஒளி உடம்பு தான் என்று சொல்றார். அதைத்தான் திருவள்ளுவர் சொல்றார், கட்டதால் ஆயவேன் என்கொள் வாளறிவன் நட்டார். அந்த ஒளி உடல் நிலையிலிருந்து வாழணும். அதை யாருமே உணர்ந்து கொள்ளவில்லை. வள்ளல் பெருமான் ஒருவர் தான் உணர்ந்து புற உடம்பையும், எல்லாருமே புற உடம்பை விட்டுட்டு முத்தின்னு போயிட்டாங்க. வள்ளல் பெருமான் முத்தியோடு முத்தேக சித்தியும் பெற்று கொண்டார். அதனாலதான் முத்தி என்பது 300 சாதனம் சொல்றார். முத்தி பெறுதல் முதல் சாதனம்ன்றார், முதல் அடைவுன்றார். அதிலிருந்து கொண்டு சித்தி பெறுதல், முத்தைய சித்தி பெற்று எப்போதும் வாழ வேண்டும் என்று சொல்றார். முத்தி என்பது நிலை 300 சாதனம், சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம், அத்திரல் என்ற என் அருட்பெருஞ்சோதி என்று அருட்பெருஞ்சோதியாக இறைவன் அவருக்கு அறிவுறுத்தினாராம். அதனாலதான் அவர் சொல்றார், என் உடல் உயிர் உடம்பையெல்லாம் எடுத்துக்கொண்டு உன் உடல் உயிர் ஆதியெல்லாம் உவந்தனக்கே அழிப்பாய், வடலூர் சிற்றம்பலத்தே வாழ்வாய் என் சர்க்குரு மணியே என்று வள்ளலார் பாடுறார். என்னுடைய அழியக்கூடிய உடம்பு எல்லாத்தையும் நீ எடுத்துக்கிட்டு உன்னுடைய அழியாத உடம்பு, பொருள், ஆவி எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துரு என்று வள்ளல் பெருமான் இறைவனிடம் அப்படி கேட்டு பெற்றுக்கொள்கிறார். என் உடல் உயிர் ஆதியெல்லாம் எடுத்துக்கொண்டு உன் உடல் உயிர் ஆதியெல்லாம் உவந்தெனக்கே அழிப்பாய், வடலூர் சிற்றம்பலத்தே வாழ்வாய் என் கண்ணுண்மணியே, என் குருமணியே, மாணிக்க மணியே, ஞான நன்மணியே, பொன்மணியே, நடராஜ மணியே என்று அப்படி வள்ளல் பெருமான் பெற்றுக்கொண்டுதான் அருட்பாவையும் வடலூர் திருத்தலத்தையும் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அது அருள் அறிவியல் தலம். மனிதன் ஜீவகாரணியத்தோடு மரணமில்லா பெருவாழ்வு பெறுவதற்குரியது. அதனாலதான் அது உத்தரஞான சிதம்பரம் என்று போற்றப்படுகிறது. பூர்வ ஞான சிதம்பரம் தில்லையில் போய் முத்தியை பெறலாம். ஆனால் முத்தி நிலையில் இருந்து கொண்டு இந்த உடம்பை அழியாமை ஆக்கி கொண்டு உத்தரஞான சித்தியாகிய உடம்போடு வாழக்கூடிய சித்தியை தரக்கூடிய உத்தரஞான சிதம்பரம். அதனாலதான் இணை என்று தான் தனக்கு ஏற்றது போற்றும் எனக்கு நல்ல துணை என்று வந்தது, சுத்த சன்மார்க்கத்தில் தோய்ந்தது என்னை அணை என்று அணைத்து கொண்டு ஐந்தொழில் ஈந்தது, அருள் உலகில் திணையைந்துமாகியது உத்தரஞான சிதம்பரமே. அருள் உலகில் திணையைந்துமாகியது உத்தரஞான. உலகத்துல பொருள் திணையைத்தான் இலக்கணம் இலக்கியம் தமிழ்ல சொல்லிக்கிட்டே அலையிறாங்க. அது பூரா அழிந்து போக மரணம் அடைகின்ற இலக்கணங்கள் இலக்கியங்கள். வள்ளல் பெருமான் கொடுத்திருக்கக்கூடிய அருள் ஐந்திணை இலக்கணம் திருவருட்பால் இருக்கிறது. அதான் அருள் இணை என்று வாய்த்தது அருள் ஐந்தியலாகிய உத்தரஞான சிதம்பரமே என்று சொல்றார். இணை என்று தான் தனக்கு ஏற்றது போற்றும் எனக்கு நல்ல துணை என்று வந்தது, சுத்த சன்மார்க்கத்தில் தோய்ந்தது என்னை அணை என்று அணைத்து கொண்டு ஐந்தொழில் ஈந்தது. இவருக்கு ஐந்தொழில் ஈந்தது அருள் உலகில் திணையைந்துமாகியது உத்தரஞான சிதம்பரம். அருள் உலகு
இது பொருள் உலகு திணை கிடையாது. அருள் உலகில் திணை ஐந்தும் ஆகியது உத்தரஞான சிதம்பரமே. அப்படி அருள் உலகில் திணை ஐந்தையும் பெற்று அருள் ஐந்தொழில் செய்து கொண்டு மரணமில்லா பெருவாழ்வில் முதலாக ஒரு மாமனிதன் முதல்ல மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய திருவருட்பிரகாச வள்ளலார் எனும் சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகள் என்ற பெருமான் பெற்றிருக்கக்கூடிய முத்தைய சித்தியைத்தான் இன்றைக்கு தலைப்பாக வைத்து கொண்டு என்னுடைய அறிவுக்கு நான் அருட்பாவை படித்த அளவில் தெரிந்ததை எங்களுடைய குருநாதர் திண்டுக்கல் தயாநிதி சுவாமி சரவணானந்தர் கொடுத்த அருள் அறிவு விளக்கத்தையும் வைத்து கொண்டு உங்களிடத்தில் வள்ளல் பெருமான் பெற்றிருக்கக்கூடிய அந்த மனித குலத்தின் முதல் சாகா மனிதன், அவர் பெற்றிருக்கக்கூடிய பேரின்ப சித்தி பெருவாழ்வாகி அந்த முத்தைய சித்தியை என்னுடைய வாய்மொழிக்கு என்னுடைய அறிவுக்கு பேச்சு மொழிக்கு தகுந்த அளவில் உங்களிடத்திலே இந்த சிந்தனையை வைத்திருக்கின்றேன். எல்லோரும் சிந்தித்து அருட்பாவை படித்து மெய்ப்பொருளை கவர்ந்து பொது நோக்கத்தோடு இருந்து அருள் பெற்று நீங்களும் மரணத்தை தவிர்த்து கொண்டு வாழலாம் என்று வள்ளலார் அழைக்கின்றார். நாமும் அதை பெறுவோம், மரணமில்லா பெருவாழ்வு பெறுவோம், வள்ளலார் பெற்ற பெயரை பெறுவோம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். முத்தேய சித்தி பெற்ற முதல்வர் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் வாழ்க வாழ்க. அவர் பாடுறார், துன்பலாம் தீர்ந்தன சுகம் படித்தது நினை சூழ்ந்தது அருளொளி நிறைந்தே சுத்த சன்மார்க்க நிலை அனுபவம் நினைக்கே சுதந்திரமானது உலகில் வன்பலாம் நீக்கி நல் வழியலாம் ஆக்கி மெய் வாழ்வலாம் பெற்று மிகவும் மண்ணுயிரலாம் கழித்திட நினைத்தனை. வள்ளல் பெருமான் சதா என்ன நினைச்சிட்டு இருந்தாருன்னா, உலகில் வன்பலாம் நீக்கி உலகில் வன்னெறியெல்லாம் ஒளிதல் வேண்டும் நினைச்சிக்கிட்டே இருந்தாராம். நன்னெறி தலைத்தல் வேண்டும் என்று நினைத்தாராம். அப்புறம் மெய் வாழ்வு வருதல். மெய் வாழ்வுனா ஆன்ம நிலையில் பொருந்தி இருக்கிறதா மெய் வாழ்வு. உடம்பு நிலையில் பொருந்தி இருந்தால் அது செத்து போயிடுவோம். ஆன்ம நிலையில் பொருந்தி இருந்து வாழ்ந்தால் சாகா இருக்கக்கூடிய தன்மை வந்து பெற்றுக்கொள்ளலாம். மெய் வாழ்வலாம் பெற்று மிகவும் மண்ணுயிரெல்லாம் கழித்திடல் வேண்டும் என்று சதா இறைவனத்தை வேண்டிக் கொண்டே இருந்தாராம். அந்த வேண்டுகையை நாமும் இன்றைக்கு வேண்டுவோம். வள்ளலாருடைய வேண்டுகை தான் நமது வேண்டுகை. உலகில் வன்பலாம் நீக்கி நல் வழியலாம் ஆக்கி மெய் வாழ்வலாம் பெற்று மிகவும் மண்ணுயிரெல்லாம் கழித்திடல் வேண்டும், மிகவும் மண்ணுயிரெல்லாம் கழித்திடல் வேண்டும் என்று பிரார்த்தித்து வள்ளல் பெருமானின் முத்தைய சித்தி திருவடிகளை வாழ்த்தி வணங்கி எல்லோரும் வள்ளலாரை தெரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், அவருடைய அருளை பெற்றுக்கொண்டு அவர் மயமாகி வாழ வாருங்கள் என்று வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி தயவு திருவருட்பிரகாச வள்ளலார் திருவடிகள் வாழ்க வாழ்க. தயாநிதி சுவாமி சரவணானந்தர் தயவு திருவடிகள் வாழ்க வாழ்க. நன்றி, வந்தனம். ஐயா நிறைவு செய்தாச்சு. நன்றி ஐயா, நன்றி. ரொம்ப அற்புதமா இருந்தது. எதுவுமே குறை எதுவுமே நம்ம டவுட்டே கேட்க முடியாத அளவுக்கு பேசியிருக்கீங்க. யாருக்குன்னா கேள்விகள் இருக்கா? எத்திராஜ் ஐயா, ராஜா, கண்ணகி, லோகநாதன். எத்திராஜ் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா அவருடைய உரை மிகவும் அற்புதம். இதில் தோய்ந்து ஆழ்ந்து நாம் அவர் கூடிய அனைத்து கருத்துக்களையும் உள்வாங்கிக் கொண்டு ஐயா. கோடான கோடி நன்றிகள் ஐயா. அருமையான உரை, அனுபவ உரை மிகவும் அருமையாக இருந்தது. இது எல்லோருடைய அனுபவமாக மாற வேண்டும் என்பது நம்முடைய விளைவு. ஐயா அவர்கள் சொன்னது போல, தோற்றிலே விருப்பம் சூழ்ந்திடில் ஒருவன் துண்ணூறு அவமெல்லாம் சுருங்கி ஆற்றிலே கரைத்த புலி எனப்போம் என்பதாலே அதிலே இருக்கிற அந்த தோற்றிலே இருக்கும் அந்த ஆர்வத்தை நம்முடைய ஆன்மாவிலே செலுத்தி மரணமில்லா பெருவாழ்வு வாழ வள்ளலார் வழியில் பயணிப்போம். வாழ்க இசையுடன், வாழ்க நிறைவுடன், வாழ்க தயவுடன். நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா, நன்றி நன்றி. ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கிறேன். நன்றி. நன்றியா, வணக்கம்.